பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நேற்று வந்து ஸ்பேஸ் பேசிட்டு இருக்கும்போது நெட்ஒர்க் இஷ்யூனாலேயோ எதுனாலேயோ ஸ்பேஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து நேற்று வந்து முடிக்கணும்லாம் இல்லை, டக்குன்னு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கடையெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒருவேளை யாராவது பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ண நினைச்சிங்கன்னா அது நம்ம நெட்ஒர்க் இஷ்யூ தான், இல்லைன்னா பக்கான்னு தெரியல. சரி, ரைட், ஓகே. பரணி ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அப்படியே வாட்ஸ்அப் பார்த்துட்டு வரேன். ஓகே, ஒரே நிமிஷம். சாந்தி டாக்கீஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட அடுத்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் நாளைக்கு ஈவினிங் 5:30 வருது. அதுக்கப்புறம் ரியோ ராஜோட ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதோட ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில் 11:11 பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு March 8/2022 அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூன் இன் தியேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கருப்பு படத்துலேருந்து த்ரிஷாவோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கேரக்டர் ப்ரோமோ. அவங்க பிரீத்தியா அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அப்புறம் ரெசிடென்ட் ஈவில் அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெப்பன்ஸ் பட டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். September 18 படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் பேட்ரியாட் படம் அந்த படத்துக்கும் ரீரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு. அப்புறம் அமேசான் பிரைம் வெப் சீரிஸ் எக்ஸாம் அதோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. May 15 ஸ்ட்ரீம் ஆகுது. தெலுங்கு ஓட ராக்கசா அதோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. May 1 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. சத்யவன் சாவித்ரி அந்த படத்துலேருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் துருவ நட்சத்திரம் June 15க்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரிலீஸ் டேட் போட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு. ஸோ குட் நியூஸ். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். சொல்லிட்டீங்களா? கமல், யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க கமல்? நிறைய விஷயம் இருக்கு உங்ககிட்ட, நிறைய விஷயம் இருக்கு. ஒன்னொன்னா வருவோம், பொறுமையா கேட்டுக்கலாம், ஒன்னொன்னா கேட்கலாம். என்னையா ஏதாவது ஒண்ணு டெய்லி கொண்டு வரீங்க? ஏன் அப்படி முடிச்சுட்டு உங்களை கரைக்கிறோம். நீங்க கரைச்சாலும் சரி, கரைக்கலன்னாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை, அதை விடுங்க. கமல் நொன்னி தான் ஞாபகம் வருது. கமல் நடிச்ச அந்த 3ஆம் பிறை அதை டிஜிட்டலா ரீமாஸ்டர் பண்ணி அமேசான் பிரைம்ல இன்னைக்கு நைட் ரிலீஸ் பண்றாங்க. ஓ, அதுவுமே ஒரு அப்டேட் விட்டு போச்சு, சாரி. கரை அந்த படம் நான் ரிவ்யூ சொல்லிடுறேன், அப்புறம் மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க. ஓகே, ரிவ்யூ போட்ட மாதிரியே சொல்லுங்க. போட்ட மாதிரி தான் சொல்லுவேன் கமல், எப்பயுமே ரிவ்யூ போட்ட மாதிரி தான் சொல்லுவேன். புரியலையே, இங்க ஒண்ணு போட்டுட்டு அங்க ஒண்ணு சொல்றேன். நான் இன்னும் வாய்ப்பே இல்லை. அது யார் என்ன சொன்னாலும் சரி, ரிவ்யூல நான் என்னைக்குமே மாறவே மாட்டேன், கவலையப்படாதீங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு கரை வந்துட்டு பிளாட்டா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி 15 மினிட்ஸ் அது நரேட்டிவா கொண்டு போனதா இருக்கட்டும், அது என்கேஜிங்கா வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்ஸ் வந்து KS ரவிக்குமார் சார் கேரக்டர் இன்ட்ரோ, அந்த கேரக்டருக்கு கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு படம் ஸ்லோ டவுன் ஆகும். பட் ஆனாலுமே வந்துட்டு நரேஷன் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். சில 1-2 திங்ஸ் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் கடுப்பேத்தின விஷயம் அப்படின்னு பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா, மமிதா பைஜோட கேரக்டர். இந்த படத்துக்கு ஏன்டா அந்த பொண்ணை போட்டீங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு டைமும் அவங்க ஸ்கிரீன்ல வரும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த KS ரவிக்குமாருக்கும் தனுஷ்க்கும் பாண்டிங் என்னதான் இருந்தாலும் அந்த எமோஷனல் சீன்ஸ் நமக்கு கன்வே பண்றதுக்கு கொஞ்சம் இதாச்சு. இன்ட்ரோ பிளாக் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. பட் ஓவரால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஓகேவா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு அது
கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவா இருந்தாலும் அது ஒரு ஃபிளாட்டா போனாலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு விஷயங்கள் அது இது ஸ்பாய்லர்ல வராது, பட் இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஃபோன் சீக்வன்ஸ் ஒன்று வரும். ஃபோன் போயிட்டே இருக்கும், ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்சுதா இல்ல எனக்கு தான் கேட்கலையா எதுவும்? இல்ல அவர் ஏதோ போய் ஃபோன் வந்து நிப்பாட்டிட்டு போயிட்டு அப்படி போல இருக்கு. சரி, நம்ம சுரேந்திர ப்ரோட்ட கேட்போம். சுரேந்தர், நீங்க சொல்லுங்க, கரை எப்படி இருந்துச்சு? சுகுமார் ப்ரோ வந்திருக்கிறாரு, அவர்கிட்டையும் கேட்போம். நீங்கெல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்னோடது சொல்றேன். ஒரு சின்ன வேலை இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு படமாவே ஓகேவா போட்டுச்சு. ஆனா வந்து கம்பேரிட்டிவ்லி போர் தொழில் அளவுக்கு பிடிச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கு படமா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து எதுல வந்து கொஞ்சம் டவுன் அவுட் ஆனாங்கன்றது செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கதை வந்து சோசியல் மெசேஜ் நோக்கி கதை மூவ் ஆகும்போது லைட்டா ஸ்லைட் டவுன் ஆச்சு. அப்ப அந்த ஸ்லைட் அவுட் ஆகும்போது படத்தை காப்பாத்தின ஆட்கள் யாரும் பாத்தீங்கன்னா போட்ட ஆக்டர்ஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மள வந்து பயங்கர அந்த எந்த ஒரு விஷயமும் அது மோசமான படமா போகாம மாத்தினது காரணம் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு த்ரில்லர் படம் நல்ல ஒரு ஃபீட்டேஜில் உட்கார வச்சு பார்க்க வச்சதுனால எனக்கு படம் பிடிச்சிருக்கு. எனக்கு இன்ட்ரோல் ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து கேரக்டர் ரைட்டிங் பண்ண விஷயமும் நல்லா இருக்கு. எப்படி வந்து போர் தொழில் எப்படி வந்து சரத்பாபு அவரோட மேக்கப்பை வச்சு ஒரு விஷயம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம்ல, அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து இது சரத்பாபுவா அப்படின்னு நம்மளை கேட்க வச்சு ஒரு விஷயம் பண்ண மாதிரி இதுலயும் வந்து கே. ரவிக்குமாரோட கே. ரவிக்குமார், எம்.எஸ். பாஸ்கர் ரெண்டு பேரோட ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ல கரெக்டா வந்து அது பார்க்கவும் கரெக்டா அப்பிடைசிங்கா இருந்துச்சு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து கே. ரவிக்குமார் எப்பேற்பட்ட இயக்குனர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அவர் இவ்வளோ பிரமாதமா, அதுவும் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அவர் பார்த்து அழுகிற ஃப்ரேம்லாம் டக்குன்னு ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு எனக்கு. அது பயங்கரமா நடிச்சிருந்தா. எல்லாரோட ரோலுமே மம்தாக்குலாம் ரோல் ரொம்ப சின்ன ரோல், வர 3 சீன்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண ரைட்டிங்கே செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி பெட்டர் ஃபிலிமா வந்துடும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லைட்லி டவுன் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸும் கரெக்டா முடிச்சாப்ல. அது அந்த அந்த மெசேஜ் அது அப்படிதான் சொல்லி ஆகணும். இன்னொன்று வந்து ஜென்ரலா நிறைய சினிமாக்கள் பார்க்கறனால நமக்கு இதெல்லாம் தெரியுதோ இல்லையோ, ஜென்ரலா ஆடியன்ஸ் பார்க்குறபோது நிறைய பேர் ஆடியன்ஸோட ஃபீட்பேக் நானும் வந்து போற போக்கில் அப்படியே பார்த்தாலே சூப்பரா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பேசும்போது மேபி படம் அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா மேபி இன்னும் பெட்டர் ஃபிலிமா மாற வாய்ப்பு இருக்கு. நமக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் டீசன்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு டீசெண்டா பட்டுச்சு. இன்னொன்று எனக்கு இது மட்டும் ரிப்பீட்டடா வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எங்கால் படம்னு வந்துச்சுனாவே லாஸ்டா வந்த 3 படமும் சரி, அப்பா இறந்து போயிடுறாப்புல, அதை தூக்கிட்டு இது வந்து இது சுடுகாட்டுக்கு போறதே ஒரு சீனா வைக்கிறது. இதுக்கப்புறம் வர படங்கள்ல வராம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இது ரொம்ப ரிப்பீட்டடா வர மாதிரி இருக்கு. ஆனா சுரேந்திர ப்ரோ, ஒரு தனுஷ்ல செய்யறா இருந்துட்டு நம்ம நேற்று அவ்வளவு பேத்துட்டு அவ்வளவு தூரம் சொல்லி இன்னைக்கு காலையில் இப்போ ஸ்டார்டிங் பண்ணும்போது ஸ்பாய்லர் இல்லாம பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்பாய்லர் தூக்கிட்டு வரீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு தனுஷ் ஃபேனா இருந்துட்டு இது உங்களுக்கே தப்பா படலையா? இல்ல ஒரு நான் ரசிகர் என்ன மன்றத்துல இல்ல ஐடி இல்ல ப்ரோ வச்சிருக்கீங்க. இல்ல ப்ரோ, நான் ஒரு விஷயம், இப்ப எப்படி இருந்தாலும் இந்த ஸ்பாய்லர் வந்து எப்படி இருந்தாலும் நீங்க ஸ்பாய்லர் பேச வேணாம்னு சொல்லி தான் பேசுறேன். அரசியல் ப்ரோ இன்னைக்கு ஸ்பீக்கர் வந்திருக்காரு, ஸ்பீக்கர் வரும்போது அவர்கிட்ட சொல்லலாம்னு நீங்க ஒரு ஆள் ஏதாவது ஸ்பாய்லர் பண்ணிட்டு போயிருவீங்க, பண்ணாம இருக்குன்னு அல்ல அவர் ஒரே ஏதாவது நிமிஷம். கேட்கலான்னு படமே நான் பார்க்கலைங்க, என்ன நான் எப்படிங்க ஸ்பாயிலர் பண்ணுவேன்? படமே இல்ல பார்க்கல. இல்ல 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 இப்ப நான் ஸ்பாயில் எதை பண்ணன்றது எனக்கு மறந்துபோச்சு, சாரிங்க. அதான் ஏதோ நீங்க ஒண்ணு போற வந்து போக்குல சொல்லிட்டு போயிட்டீங்க. அது ஏன்னா அது அது வந்து யாருக்கும் பெரும்பாலும் அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க போற இல்ல போக்குல. ப்ரோ, இல்ல ப்ரோ, இது ஓகே. பட் ஆனா வந்து நம்ம நான் ரிமைண்டர் பண்ண விரும்பல, விடுங்க. திரும்ப திரும்ப சொன்னா 10 ஓகே பேர் சொன்னா ஓகே 10 பேர் மைண்ட்ல பதிஞ்சுதான் விட்டுருவோம். ஓகே 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 சரி, ரைட், வேற ப்ரோ. இருந்தா சொல்லுங்க அப்படியே. அதான் ப்ரோ, எனக்கு ஒரு பட் ஆனா எனக்கு வந்து ஒரு நல்ல சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாப்புல. அது சினிமோட்டோகிராஃபில இருந்து எடிட்டிங், மியூசிக், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய. ஆனா வந்து இந்த ஸ்டோரி எடுத்து இவர் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா இது யார் வேணா பண்ணலான்ற மாதிரியான கதை தான். ஆனா அதை இவர் பண்ணும்போது அந்த கதை இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகிற விஷயங்கள் நிறைய நிறைய இடத்துல சீன்ஸ் தான் எனக்கு ரைட்டிங் நிறைய பிடிச்சது. இன்டர்வல் பண்ற விஷயமும் சரி. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பெக்குலர் விஷயம் இருக்கு. இப்போ வந்து கருணாசை வந்து அந்த அந்த டோன் டவுன்லயே ஒரு காமிக்கல் டைமிங், சின்ன சின்ன விஷயங்கள்ல காமெடி டைமிங், அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்ல அந்த மாதிரி பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு.
அதே மாதிரி ஜெயராமுக்கும் அந்த ரோல்லையும் அதே மாதிரி அவருக்கே உண்டான உருத்தான விஷயங்கள் நிறைய பண்ணியிருந்தாப்புல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண அது செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஆஹ், அந்த விஷயத்துல கொஞ்சம் ஏதாச்சும் பெட்டரா சில விஷயங்கள் பண்ணியிருந்தா மேபி இன்னும் பெட்டரா வந்துருக்கும். எனக்கு இது அப்படிதான் பத்தி. ஆனா அந்த விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அந்த நான் சொன்னல அந்த அது கொஞ்சம் ரிப்பீட்டடா வராம இருந்தா மேபி பெட்டரா தோணும். உங்களுக்கு எப்படி ப்ரோ பட்டுச்சு உங்க இல்ல இல்ல நான் நீங்க சொன்ன விஷயத்த அதுக்கு ஒரு நான் வேற அதே இதுல வேற ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அதை நம்ம நாளைக்கு ஸ்பாய்லர் பேசும்போது பேசுவோம். சுகுமார் ப்ரோ பேச முடியுதா? மைக் ஆன் பண்ண முடியுதா? ஏதாவது எமோஜி போடுங்க தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கி விட்டு திரும்ப ஆட் பண்றேன். உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ? ஓகே டன். சுகுமார் ப்ரோல பேச முடியல போல இருக்கு. நான் அவரை வந்து கோபர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பர்சனல் ஆட் பண்றேன். நான் ஏன் ரிவ்யூ சொல்றேன் சுரேந்தர் ப்ரோ. நான் வந்து ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தது தான், நம்ம ட்விட்டர்ல ரிவ்யூவா போட்டாச்சு. அது போக வந்து யூடியூப் ரிவ்யூ இன்ஸ்டாகிராம் ரிவ்யூ போட்டிருக்கேன், பாத்துங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எனக்கு படம் எப்படி இருந்துச்சு, நீங்க வந்து சுரேந்தர் ப்ரோ வீட் போடுங்க சொன்னப்ப. சார் படம் எனக்கு சுருக்கமா சொல்லணும்னா படம் எனக்கு ஒரு ஒரு டீசென்ட் லெவல் தான். இல்ல கரெக்டா டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் அது பரபரன்னு ஆரம்பிச்சிச்சு. நானு சூப்பரா கண்டென்ட் பயங்கரமா போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்து ப்ரீ இன்டர்வல் பிளாக் ஒரு இது வந்து சூப்பர் பரபரப்பு போச்சு. ஆனா அதுக்கு நடுவில் ஒரு 20 நிமிஷம் இருந்தா அது ரெண்டையும் கனெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு கதை போச்சு. அதாவது ஸ்லோவா போனாலும் அந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா 20 நிமிஷம் போனதுக்கும் கடைசி அடுத்த 20 நிமிஷம் வர்றதுக்குமான காரணம் வந்து அந்த 20 நிமிஷம் எமோஷனல் கனெக்ட் தான். அதை அழகா பண்ணியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எனக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த குறையுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல தான் சில சீன்ஸ் ரிப்பீட்டடா வந்த மாதிரி இருந்துச்சு. அது போக செகண்ட் ஹாஃப்ல தான் சில பல லேக் இருக்கு. கிளைமேக்ஸ் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. ஆனாலும் அங்கங்க தேட்டர் மூமெண்ட்ஸா அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபில் பண்ணாங்க. சீரியஸான அந்த படத்துல அங்கங்க கரெக்டான சீரியஸான இடத்துல கூட காமெடி வைக்கிற அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. காமெடி கரெக்டா ஒர்க்கும் ஆச்சு. தனுஷ், கே.எஸ். ரவிக்குமார், ஜெயராம், கருணாஸ் இவங்க 4 பேரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா கே.எஸ். ரவிக்குமார். ஏன்னா தனுஷ் இந்த அவரெல்லாம் ஈஸியா பண்ணிடுவார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கே.எஸ். ரவிக்குமார் என்னன்னா, அவர் நம்ம எக்கச்சக்கமா டேரக்டரா பார்த்தோம்னா அவர் சில படங்கள்ல நல்லா நடிச்சிருப்பாரு, இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த படத்துல அந்த அந்த லுக்கு, அந்த நடிப்பு ரெண்டுமே சூப்பரா பண்ணுது. அந்த ஒரு எப்பவுமே வந்து நீங்க வில்லத்தனத்தை ஈஸியா காமிச்சிடலாம், அது நம்ப முடியும் யார் வேணாலும். அடுத்து வந்து காமெடிக்கு சில பேரை சிரிக்க வைக்க முடியும், ஒரு சிலரால சிரிக்க வைக்கும். ஆனா அந்த எமோஷன் சீன்ஸ் இருக்குல்ல, நம்ம கன்வே பண்றது ரொம்ப கஷ்டம். அது கரெக்டா பண்ணதான் பண்ண முடியும், அது இல்லைன்னா ரிஸ்க் ஆயிரும். கேசரிக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா என்னன்னா அது மமிதா பைஜுக்கு தான். எதுக்கு மமிதா பைஜு சும்மா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்னு சொன்னாலும் சும்மா ஒரு சீனுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு எதுக்கு கூட்டு வரணுங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரெண்டாவது அவங்க பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை எனக்கு பர்சனலா. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அந்த இந்த கேரக்டருக்கே அவங்க எதுக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது போக படத்துல எம்.எஸ். பாஸ்கர் இருக்கிறாரு. அவரு அந்த கெட்டப் போட்டு அவர் எம்.எஸ். பாஸ்கர் தெரியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு எதுக்கு எம்.எஸ். பாஸ்கர் தூக்கி போட்டாங்க? அதுக்கு ஒரிஜினல் தாத்தாவே தூக்கி போட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அவருன்னு நிறைய பேருக்கு தெரியலங்கிறது தான் கொடுமை. நான் படம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே தெரிஞ்சிருச்சு, அது முக்கியமா சைக்கிள் உட்காந்து போறப்ப. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியலன்னு ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அவரு. அடுத்து படத்தோட பிஜிஎம் எனக்கு வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ரொம்ப வந்து பயங்கரமா இருந்துச்சு. பிஜிஎம் எலிவேட் பண்ணிச்சான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி இல்லை நான் சொல்றேன். ஆனா படத்துக்கு நேச்சுரலா சப்போர்ட் பண்ணிச்சான்னு கேட்டா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி குறைகள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல சில லாஜிக் குறைகள் இருக்கும், ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாது பாக்குற ஆடியன்ஸுக்கு. அது கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு, தோணாத அளவுக்கு ரைட்டிங் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாப்ல அப்படி இல்லை. பிரில்லியன்ஸான ரைட்டிங் எதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் நிறைய லாஜிக் பிள்ளைகளோட குறைகள் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலாகவே முடிச்சிருக்கலாம், எதுக்கு தேவையில்லாம அந்த ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க எனக்கு போய் அந்த கான்செப்ட் எனக்கு வந்து செட் ஆகலை. இதுதான் வந்து படத்துடைய ரிவ்யூ. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சூப்பரா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் இப்ப சுமாருக்கும் மேல ஒரு படி டீசென்ட் அப்படிங்கிற மாதிரி இது நின்றுருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படின்னா நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும், அது மிஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டிவி பிராஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு பிஜிஎம்ல, தனுஷ் சூப்பரா பண்ணியிருந்தாரு, கே.எஸ். ரவிக்குமார் பயங்கரம், ஜெயராம் நல்லா பண்ணி வித்தியாசமான ரோல் ஜெயராமுக்கு அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. சுராஜ் எப்படி சொல்ற, சுராஜ் வந்து பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பெருசா எனக்கு வந்து அவரை கூட்டு வந்தீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். ஸ்பேஸுக்கு வரதே போராட்டமா இருக்கு. என்னாச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு? இப்பதான் ஒரு வாரமா நம்ம ஸ்பேஸ்ல பக் இல்ல கிக் இல்ல, முடியும் போதுதான் பக் ஆச்சு, தூக்கி போடுறது இல்ல. என்ன கொஞ்சம் தூக்கி தூக்கி போட்டுருச்சு 3 வாட்டி. ஆமா, உங்க வெரிஃபைட்டுக்கு எங்க போச்சு?
நான் என்னைக்கு நான் வெரிஃபைட் டிக்கெட் வாங்கியிருக்கேன்? வாங்கவே இன்ஸ்டால தான் இல்லையா? வெரிஃபைடு. ஆமா. வழக்கமா சுரேந்தர் 5 நிமிஷத்துல போயிருவாரு. அண்ணே நீங்க போல? இன்னைக்கு போக மாட்டாரு. எப்படி போவாரு? எல்லாத்தையும் கேட்டுட்டு போவாரு. எல்லாத்தையும் ஏங்க, கேட்டுட்டு போவாரு. அவரு பாருங்க ஒரு ரசிகர் மன்ற தலைவரா இருந்துட்டு இந்த வேலையை செஞ்சு விட்டு போயிட்டாருங்க. சரி ரைட்டு சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க, அடுத்த விஷயம் கொடுத்துருங்க. அவராச்சும் நெகட்டிவ் சொன்னா கடிச்சு வைக்கிறதுக்காக இன்னைக்கு உட்காந்துருக்காரு. ஓ இல்ல அவரே உன் பர்ஃபெக்டா opinion தானே எனக்கு சொன்னாரு. இல்ல அவர் பர்ஃபெக்டா சொன்னாருங்க. நான் சொல்லும் போது சந்தோஷம் தான் பட்டேன். பரவாயில்ல, ஒரு தனுஷ் வேணா இருந்தாலும் பர்ஃபெக்டா சொல்லிட்டாரு ரிவ்யூவை அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ப்ரோ ஆனா பிரகாஷ் ப்ரோ வாயில சொல்லிட்டாரு மட்டும் தான் வருத்தமா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ நான் வந்து எனக்கு வந்து ரிவ்யூனா அது ரிவ்யூன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பிடிச்சவங்களுக்காண்டி நல்லா இல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. சூப்பர் அதனால தலைவா, நீ நல்லவன் தலைவா. நான் நீதான் நான் அது நான் ஆக்சுவலா எனக்கு அப்படிதான் பழக்கம். ஒருத்தரை பிடிச்சிருக்குன்றதுக்காண்டி அவர் வந்து எப்பேற்பட்ட குருமாவுக்கு சரி இருந்தாலும் சரி அதை புரிஞ்சு வந்து ப்ரோ. விஷால் பண்ற ப்ரோ ஆள் ஆரம்பிங்க கிடையாது ரிவ்யூ. நானு. ஓகே ஓகே புரியுது. விஷால் ப்ரோ கமான் டெல் மீ. என்ன தலைவா, நான் ஃபர்ஸ்டா நான் வந்துட்டு ஒரு சிம்பு ஃபேன். இன்னும் 2 டிஸ்க்ளைமர் நான் கொடுக்க விரும்புறேன். ஐயா எனக்கு இருங்க ஐயா நீங்க சிம்பு ஃபேனு. நீங்க பேச ஐயா நீங்க ஆனா சிம்பு சுரேந்தர் ப்ரோ ஃபேனு. இல்ல உங்க இதுல மியூட் போயிருங்களேன். ஏன்னா ரொம்ப இறைச்சலா இருக்கு பின்னாடி. ஓகே ஓகே வீட்டுல அதே போட்டுருங்க. மாதிரி எனக்கு சுகுமார் பைக் ப்ரோ பேச ஓட்டிருக்கேன். முடியுதா இல்லையான்னு மட்டும் தெரியல. எனக்காண்டி போட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரீயா விடுங்க. 3 டிஸ்க்ளைமர். ஃபர்ஸ்ட் நான் சிம்பு ஃபேன். 2வது குபேரா படம், இட்லி கடை, இது 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் நான் இப்போ சொல்லிட்டு நான் கரைக்குள்ள வரேன். கரை படம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகல. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் செட் ஆகல. நிறைய விஷயங்கள் நல்லாவும் இருந்துச்சு. அந்த ஓப்பனிங்ல வர அந்த 20 மினிட்ஸ் அந்த போர்ஷன், அதாவது அந்த கதையோட ஸ்டார்டிங் இன்டர்வல் பிளாக், அவங்க இது பண்ண விதம், இந்த 2 சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சது. எமோஷன் சீன் எனக்கு கொஞ்சம் பெருசா ஒர்க் ஆகல. நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் எமோஷன் சீன்ஸ். ஆக்சுவலா நான் இவ்வளவு எமோஷனலா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபிலிம், இன்டென்ஸான படம் தான் அது. ஆனா எனக்கு, ஏன்னா இப்ப இதே சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் ஒரு எமோஷன், கதை டோட்டலா வேற. பட் ஆனா இட்லி கடையில அதே மாதிரியான ஒரு எமோஷன் பார்த்ததுனால எனக்கு அந்த அந்த படத்துல பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த எமோஷன் எனக்கு அந்த படத்துல இட்லி கடையில ஒர்க் ஆச்சு. எனக்கு இதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த எமோஷன் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அது எனக்கு ஒர்க் ஆகல. இன்னொன்னு, ஆஹ் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு விக்னேஷ் ராஜா. அவர் நிறைய, சில பேர் தியேட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. எனக்கு உண்மையாலுமே இந்த படம் பெருசா தியேட்டர் மூமெண்ட் எல்லாம் இருந்த மாதிரி தெரியல. அந்த கதை வந்துட்டு அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே பண்ண மாதிரி இருந்துச்சு. பெரிய ரிஸ்க் தான் அது. ஏன்னா நிறைய வச்சிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க நிறைய தியேட்டர் மூமெண்ட் வச்சிருக்கலாம். ஆனா படம் வந்துட்டு ஸ்பாய்லர் ஆயிடும். ஓகே, கொஞ்சம் கமர்ஷியல் ஜோனுக்கு போகுது செகண்ட் ஹாஃப் எண்ட்ல எல்லாம். அதை தவிர்த்திருக்கலாம். பட் ஆனா அந்த கமர்ஷியல் ஜோனுக்கு போனாலுமே அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு 250 பேர் அடிப்பான், அவனால எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற ஜோன்ல இல்லாம ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஒருத்தன் ஒரு இடத்த கொள்ளையடிக்கிறான், போலீஸ் பிடிச்சாங்கன்னு நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி படிக்கிற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. சினிமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் இதுல ஏதாவது பண்ணிருக்கலாமே அவரு. ஏன்னா போர் தொழில நிறைய சினிமேட்டிக்கா பண்ணியிருந்தாரு. இப்ப அசோக் செல்வன் ஓப்பனிங்ல பயப்படுறது, கடைசியா அவன் துப்பாக்கி அவன் ஹேண்டில் பண்ற விதம், சரத்குமாரோட கேரக்டரைசேஷன், அங்கங்க ஒரு ஹை இருக்கும். அந்த மாதிரி சினிமேட்டிக்கா சில லிபர்ட்டி எடுத்துட்டு சில ஹை பண்ணிருக்கலாமே. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கதை கொஞ்சம் கமர்ஷியலைஸ்டா போகுது அப்படின்றப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு தோணுச்சு. பட் ஆனா அதை அவர் பண்ணல. கான்சியஸாவே அவர் எடுத்த முடிவு தான். ஸோ இந்த விதத்துல எல்லாம் பாக்குறப்ப ஓவராலா எனக்கு, ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எல்லாருமே இண்டஸ்ட்ரியிலயும் சரி வெளில நிறைய பேர் இந்த படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்ததுனால நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். எனக்கு அதனால எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகல. அதுக்குன்னு இந்த படம் பார்க்கவே கூடாது அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல டைரக்ட் டச், அப்புறம் அந்த டென்ஷன் அவங்க பில்ட் பண்ற விதம், ஒரு சில இடங்கள்ல ஹியூமர், இது எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. ஆஸ் யூஷுவல் தனுஷ் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் பாட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படத்துல நான் கத்துன ஒரே சீன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு மொமெண்ட் இருக்கு, அது சும்மா டப்புன்னு அது வந்துட்டு போயிடுது. அது வந்துட்டு எனக்கு உண்மையாலுமே ஆஹான்னு இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது ஒண்ணு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ரெஃபரன்ஸ், இன்னொரு படத்தோட ரெஃபரன்ஸ், அது நல்லா என்ஜாய் பண்ணேன். நன்றி. நான் சொல்லிருக்கேன். நான் பேசுனது கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுச்சு. இப்ப அருணி இருக்கீங்களா? பரணி பேட்ரியாட்டுக்கு தயாராயிட்டு சுகுமார் ஒருவால பேச முடியுதா? 2 பேர்த்தையும் ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் பரணிட்ட ஒரு டவுட். சுகுமார் அண்ணா வணக்கம்.
சரி ரைட் ஓகே சுகுமார் ப்ரோ உங்க ரிவ்யூ சொல்லிருங்க. அடுத்து வந்து பரணி இருக்கீங்களா இல்லையா? அவர் இல்லைண்ணே, போடுங்க. சூப்பர் ப்ரோ சொல்லுங்க. சரி சுகுமார் ப்ரோ நீங்க ரிவ்யூ நான் சொல்லிருங்க. யாருன்னா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அப்புறம் கடைசியா சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நான் நான் கம்முன்னு இல்ல இருந்தேன். சுகுமார் bro, நீங்க யாராச்சும் வெயிட் முடிச்சிருங்க, பண்றாங்களா? நாங்க சொல்றோம். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சு. அண்ணே, வேற யாரும் சொல்லல, நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க bro, அடுத்தது நான் இல்ல பேசுறேன். எனக்கு ஆக்சுவலி போர்த்தல் ரொம்ப ஒர்க் ஆகல எனக்கு. அப்போ பார்க்கலாம். ஆனா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராங்க. எனக்கு நல்லா போர் அடிக்காம அப்படியே ஜாலியா தான் போச்சு. நான் படம் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு எல்லா சீனுக்கும் சில சீன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்பாய்லர் இல்லாம சொல்றேன். அந்த எஸ்பெஷல் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மூட்டை சீன் ஒன்று காட்டுவாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல ஒரு லிங்க் பண்ணி ஒன்று வரும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த அஹ், அந்த மேப் வச்சு அந்த திருடுற அந்த சீன்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஸ்டாண்ட் அவுட்டா அந்த 2 சீன் இருந்தது. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா சொன்னா ஓகே விடுங்க, சொன்னா spoiler. எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. அஹ் ரொம்ப இவங்க ஆவரேஜ் ஆஃப் பிலர்ஸ் எனக்கு குட்டா தான் இருந்தது மூவி. இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மிக்சட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா நான் பார்க்கும்போது தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. நிறைய சீன் இருந்தாங்க. இங்க தான் அது வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆன்லைன். ஓகே ப்ரோ. ஓகே வேற யாரும் சொல்லல. ஒரு மெய்யல் ஒரு 5 நிமிஷம் சொல்றீங்களா? பிரகாஷ் bro, நீங்க எல்லாம் பேசி முடிங்க, நான் சொல்லிடுறேன். முன்னாடியே 5 நிமிஷம் சொல்லிட்டு நான் ஒருத்தர் தான் போனாரு, அவர் நான் ஆளக்கான தான் கம்மல. கமல் ப்ரோவா? ஓகே, நீங்க தானே ஒரு அப்பயும் 5 நிமிஷம். கமலும் 5 நிமிஷம் வரேன்னு நானும் சொல்லிட்டு 5 போனாரு. நிமிஷம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மாவீரன் ப்ரோ, சுகுமார் ப்ரோலாம் சொல்லி மாவீரன் பார்த்தாரா இல்லையான்னு பாத்துட்டேன். தெரியலையே. பார்த்துட்டாரு, மதியம் பார்த்துட்டாரு. அப்ப சொல்லுங்க. எனக்கு வந்து ஓவராலா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஆனா நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று செட் பண்ணி தானே ஒருத்தர் டைரக்டர் இப்போ ப்ளஸ் ஒரு 6 மாசமா இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட பில்டப்பு, அந்த எக்ஸ்பெக்டேஷனை இது பீட் பண்ணல. ஒரு மாதிரி சொல்லப்போனால் போஸ்ட் கோவிடு தனுஷ் இதை விட பயங்கரமான படம்லாம் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. திருச்சிற்றம்பலம் எனக்கு குபேராவே இதை விட பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் எனக்கு ஓகே லெவல் தான். இது ஒரு நல்ல படம். ஆனால் சீன்ஸாக இதை நிறையா ரிப்பீட்டில் பார்க்கலாம். அங்கங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 சீனு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 4 சீனு. பட் ஓவரால் படமாக இது அப்படி ஒரு ரீவாட்சுக்கு ஒருத்தா இருக்குமான்னு கேட்டால் தெரில. எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் அவர் வந்து ஜாலியாக நக்கலாக இப்படி நடிச்சு தான் நிறையா பார்த்துருப்போம். ஆனால் ஒரு மாதிரி பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. அவர் ஒவ்வொரு அசைவும் அந்த மேக்கப்லாம் போட்டு என்னடா கமலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கேன்னு இருந்துச்சு. சும்மா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்தாலும் சூப்பராக இருந்துச்சு அவர் ரோலு. நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். எனக்கு எமோஷ்னலாக பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நிறையா பேர் எமோஷ்னல் கனெக்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஒப்பீனியன் காலையிலேருந்து பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டு தான். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்லாம் எனக்கு பிரிக்க தெரியல. எனக்கு ஓவராலாகவே படம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு 2 ஹாஃப்லையுமே. கொஞ்சம் அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ரியலிஸ்டிக்காக ரியலாக எடுக்கிறோன்ற மாதிரி நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாரு. இது ஹீரோயிஸாக இருக்காது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஹீரோயிசம் போகுது. நிறையா வந்து என்னடா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இந்த ஓவராலாக ஒரு towards the end டீசென்ட் தானே வாட்சாக சொல்றீங்க? இருந்துச்சு. கடைசி 30 நிமிஷம். ஆமாம். ஓகே ஓகே. ப்ளஸ் ப்ரீ இன்டர்வல் செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு சீன் வந்துச்சு, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கரசாமி சாங்கு அதோட பிளேஸ்மெண்ட்டு பயங்கர மாசாக இருந்தது. கிளைமேக்ஸில் எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது அந்த சீன். இந்த மாதிரி சீன்ஸாக நிறையா சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பிரகாஷ் அண்ணா, ப்ரோ நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லி ஒரே நிமிஷம் நான் ஒன்று சொல்லிக்கலாமா? இல்ல பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருந்தாப்ல எம்எஸ் பாஸ்கர் ரோலு. எம்எஸ் பாஸ்கர்னே தெரியாததுக்கு எதுக்கு எம்எஸ் பாஸ்கரை போடணும்? அதுக்குள்ள வேற யாரா போட்டலாம். இல்ல ப்ரோ, எம்எஸ் பாஸ்கர் ரோல் எம்எஸ் பாஸ்கர்னே தெரியாத மாதிரி இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எம்எஸ் பாஸ்கர்னு ஒரு இது ஒன்று ஒரு ஆச்சரியம் ஒன்று படுறாங்க பார்த்தீங்களா? என் பக்கத்துல உட்காந்து 2-3 பேரு எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு நாங்க பரல. அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காண்டி தான் அந்த கேரக்டரை அப்படி கேஷ் பண்ணது. அதை நீங்க 19 சொன்னது எனக்கு இதா இருந்துச்சு, அதனால சொல்றேன். நீங்க அதனால சொல்றேன். படத்துல எம்எஸ் பாஸ்கர் இருந்தாரா? சூப்பர் ப்ரோ. படம் ஒர்க் ஆச்சு வருதானே அவரு? வாங்க வாங்க, வணக்கம் ப்ரோ எந்த அருமைடா. இல்ல முக்கியமான ஒரு நண்பரு அவர்கிட்ட போன் பண்ணி இதை பேசிட்டு இருக்கேன். பேசும்போது எம்எஸ் பாஸ்கர் லுக்க பாத்தீங்களா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கே இல்ல அப்படின்னு. எம்எஸ் பாஸ்கர் படத்துல இருந்தாரா அப்படின்னு கேட்டாரு. என்ன ரோல் அப்படின்னு கேட்டாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான்.
நான் என் பேச்ச தெரியாம சொல்லிட்டேன். அப்படி கரெக்டா அப்படி பக்கத்துல இல்ல செருப்பை கொண்டு சப்புன்னு அப்புன மாதிரி ஒரு பதில் வந்துச்சு. அதனால விட்டுறேன். சுரேந்தர் ப்ரோ அப்பப்ப மியூட் போட்டுருங்க சுரேந்தர் ப்ரோ. சப்புன்னு ஒரு அப்போ போயிட்டாரு. ப்ரோ நிஜமா எனக்கு படமா போகுது, எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனா எந்த சீன் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா கோகுல் அந்த இருந்தா கேட்டேன். தாத்தாவே எம்எஸ் ஏங்க எந்த சீன் படம் பூரா இருப்பாருங்க அவர் ஃப்ரெண்டுங்க தாத்தா ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு தாத்தா நம்ம கடைசியில சூரரை வந்து போட்டுல சூர்யா அப்பா மாதிரியே ஒருத்தர் எந்த இருப்பாருல்ல, டிராக்டர் இதுல டயர் அவருதான். இருப்பாரு அவரா? ஆமா டிராக்டர் டிராக்டர் டயர் எடுத்துட்டு வரல அவர்தான். அவர்லாம் ஸ்பாயிலர் இல்லாம சொல்லணும்னா அவர்தான். கண்டுபிடிக்கிறது. அதைத்தாங்க ரெண்டு சீன்ல மட்டும் தான் தெளிவா தெரியும். ஒண்ணு வந்து முதல்ல பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க, சைக்கிள் உட்காந்து பேசிட்டு போவார்ல, அப்ப தெளிவா தெரியும். அடுத்தது வந்து கிளைமேக்ஸ்ல அவரோட வாய்ஸ், அப்பதாங்க அது வரைக்கும் வாய்ஸ் வந்து வேற மாதிரி வாய்ஸ்ல பேசியிருப்பாரு. ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல மட்டும் அவரோட ஓன் வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு போவோம். அதை ரெண்டு வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு எம்எஸ் பாஸ்கர்னு. எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன டவுட்னா, எம்எஸ் பாஸ்கர் மாதிரி இருக்கிறாரு, எம்எஸ் பாஸ்கரான்னு யோசிக்கும் போது சைக்கிள் ஏற போற சீன் அப்பதான் ரைட் க்ளோஸ் தட்டு இதுக்கு எதுக்கியா இல்ல ரைட் ஓகே முக்கியமான கேரக்டர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சூரரை போட்டுல சூர்யா அப்பாவை ஒருத்தர் பண்ணிருப்பார்ல, அவரு மாதிரி இருந்துச்சு எனக்கு அது பாக்கும்போது. அவர் இல்லங்க, அவர் இறந்துட்டாருயா. பூ ராமு அவர் பேரு, பூ ராமு அவர் இறந்துட்டாரு. பூ ராமு அவர் மாதிரி தான். துப்பறிவாளன்ல பாக்கியராஜ் கேரக்டரும் எனக்கு இப்படிதான் அந்த லுக் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்ப எது வரைக்கும் தெரியாதுன்னா, பாக்கியராஜ கொல்றப்பதான் பாக்கியராஜ்னு தெரியும். அப்படி சொல்லுங்க. அந்த இடத்துல என்ன அது வரைக்கும் ஏதோ கிளம்ப நின்றுட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய பாக்கியராஜ் ஃபேனு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பாக்கியராஜ் தான். அந்த படத்துல அந்த மைண்ட்லயே இல்ல, எவனோ ஒருத்தன் வெள்ள முடியில் போட்டு நின்றுட்டு கிடக்குறாரு, போட்டு ஒரு குண்டி வச்சுட்டு குத்திட்டு கிடக்குறாரு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இடத்துல கொல்ற சீன் வரும்பாங்க, அப்பதான் க்ளோஸ் அப்ல ஃபேஸ் காட்டுவாங்க. பாவிகளா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப. ஆனா இதுல எம்எஸ் பாஸ்கர் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. அப்படியா அப்படியா அப்படியான்ட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு பீட்டா போட்டு ஓப்பன் பார்த்தா அங்க நிறைய பேர் அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. இங்க ஸ்பேஸ்லயும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, சுமார் ப்ரோ ரிவ்யூ சொல்லுவாரான்னு பாப்போம். சுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் பரணி இருக்கா அப்படி இல்லைன்னு தெரியல, என்னாச்சு பரணிக்கு? போன் பேசுறேன்னு போனாரு, போன் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி பிரகாஷ் ப்ரோ நான் சொல்லிட்டேன். எனக்கு மமிதாவும் செட் ஆகல இந்த ரோல்ல, இன்னும் கொஞ்சம் ஒரு ஏஜ்டு ஆக்டர்ஸை போட்டுருக்கலாம். ஏன் படம் மாவீரன் நம்ம பாயிண்ட் வர்றாரு. ஏன்னா மமிதாக்கு ரெவல் கொடுக்கலங்கிற அடுத்த விஷயம். ஆனா அவங்க செட்டே ஆகலைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நடிப்பும் சரி, நிறைய பேர் நடிப்பு பர்ஃபார்மன்ஸ் ரோல் 2 சீன் வந்தாலும் நல்லா பண்றாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த ஃபேஸ் கட்டுக்கு செட்டே ஆகலைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் சொல்லிட்டா என்னோட ரிவ்யூவை இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் பிரகாஷ். சொல்லிருங்க. இந்த படம் வந்து எனக்கு ஹைப்னா பயங்கர ஹைப்லாம் இல்லை, ஒரு நார்மலான ஹைப்ல தான் போனேன். எனக்கு என்னன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிச்சது. அதாவது எந்த ஒரு படத்துலயும் ஒரு கேரக்டர் வந்து ஒன்னு பண்றாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து இப்போ நல்லது பண்றான்னா ஓகே இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு தோண வச்சிருச்சுன்னா அது கூட கனெக்ட் ஆயிட்டோன்னு அர்த்தம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆல்மோஸ்ட் இன்ட்ரோல் வரைக்குமே எனக்கு அந்த கனெக்ட் இருந்துச்சு. ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணும் போதும் இந்த கேரக்டருக்கு எதுவும் நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த இன்ட்ரோல் வரைக்குமே இருந்துச்சு. முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நீங்க ரிவ்யூல கூட சொல்லியிருப்பீங்களா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிப், ஒரு எமோஷனல் போர்ஷன் ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. அதுவுமே எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் பல படத்துல பார்த்திருப்போம் கேஎஸ் ரவிக்குமார, பட் இதுல பண்ண ஒரு இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா, இந்த மாதிரி இவரை பார்த்ததே இல்லை, ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு தானே இருப்பாரு, இப்படி பாக்குறது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் ஸ்டெச்சுமே எனக்கு அந்த டென்ஷன் ஒன்று பில்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது எனக்கு பக்காவா இருந்துச்சு. பட் எங்க ப்ராப்ளம்னா எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப் போகும்போது தான் ரொம்ப ஒரு மாதிரி இது விக்னேஷ் ராஜாவோட ரைட்டிங் இல்லையே, இது ஒரு போர்த்தொழில் பண்ண ஒரு ஆளோட ரைட்டிங் இது இல்லையேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் கம்ப்ளீட்டா வர ஆரம்பிச்சது. பட் சில சீன்ஸா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் வந்து பிடிச்சது. ஸ்பாய்லர் பேசும்போது நான் அது என்னங்கிறத ரிவீல் பண்றேன். இங்க வந்து எனக்கு அது அந்த ஒரு இதுல டீசர்ல ஒரு ஷாட்ல அருவாள் எடுத்துட்டு தனுஷ் நடந்து வருவாரு, அங்க ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும். அந்த கம்ப்ளீட் இது எனக்கு அந்த ஐடியாவா பிடிச்சிருந்துச்சு, செம்மையா கொண்டு வந்து ஒண்ணு பண்ணிருக்காங்களே அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அதே மாதிரிதான் நான் கிளைமேக்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி என்ன இது ரொம்ப ஏதோ ஒரு கருத்தை எடுத்து சொல்றதுக்காக ஒரு கிளைமேக்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று போச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப மிக்ஸ்டு ஒப்பீனியன். ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ரொம்ப சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸா எனக்கு ஜெயராம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ரோலு, அந்த கேரக்டர் பண்றது, அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு போர்ஷன் ஒரு காமெடி ஒன்று வரும். அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேங்க்குள்ள ஒரு காமெடி மாதிரி ஒன்று வரும். அந்த ட்ராக் அது எல்லாமே எனக்கு அது ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி மமிதாவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஒரு கன்வின்சிங்கா இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் ஏஜ்டா இல்லை அந்த மாதிரி. இப்போ
இந்த ராயன் படத்துல அனுபமாவை போட்ட மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் யாரையாவது அந்த ரோலுக்கு போட்டிருந்தா அது இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு மீம் ஒண்ணு பார்த்து ராயன்ல அனுப்பமாவா? அனுப்பமா இல்ல, அபர்ணா பாலமுரளி, சாரி விஷால் ப்ரோ, மாத்தி சொல்லிட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. முடிச்சிடுறேன் பரணி ப்ரோ, ஒரே பரணி, உங்களை நிமிஷம் கூப்பிட்டு 1.5 மணி முடிச்சிடுறேன், நேரம் ஆகுது. ரிவ்யூ இருங்க. சொல்லிட்டு இருக்கேன். சாரி சாரி. என்ன சொல்ல வந்தேன், ஓவராலா எனக்கு இந்த படம் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் ஆகி ஓகே ஒரு அபோவ் அவரேஜ், ஒரு ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய ஃபிளாஸ் எல்லாம் படத்துல அங்கங்க இருந்துச்சு. ஸோ ஓவராலா எனக்கு ஒரு டீசென்டான படம். அண்ட் ஒரு மீம் ஒன்று பார்த்து அதையும் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு இன்டர்வியூல வந்து விக்னேஷ் ராஜா கிட்ட வந்து நீங்க ஏன் தமிழ் ஆக்ட்ரஸை காஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. அதை கோட் பண்ணி ஒருத்தன் போட்டிருந்தான், மமிதா ஸ்கிரீன் டைம் 4 minutes பட் ஹீஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் ஹிஸ் ஹர் ரோல் ஃபார் 5 minutesனு ஒருத்தன் போட்டிருந்தான். அதை பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. ஸோ அதான் அந்த கேரக்டருக்கு அந்த ரோலுக்கு மட்டும் வேற யாராவது மாத்தி இருக்கலாம். ஓரளவு ஒரு டீசென்டான படம். மெய்யழகன் கடைசியா சொன்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சு மெய்யழகன் யார் ஃபேன்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸ்பீக்கர்ஸ் நண்பர்களே. ஏங்க அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பரணி, ஏன் பரணி எங்க பரணி போனீங்க? ஒரு போன் பேசுற மாதிரி போயிட்டீங்க, சொல்லிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது போயிட்டீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது பதில் சொன்னீங்களா? என்ன கேள்வி? அதே வாட்ஸ்அப்ல கேட்டேன், நாளைக்கு திருச்சி வரீங்களா, சேர்ந்து போலாமான்னு கேட்டேன். சேர்ந்து போனா தனியா 2 டிக்கெட் புக் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட் இன்னும் டிக்கெட் என் ஃப்ரெண்டு கொடுத்துறேன், அவரும் வரேன்னாரு, அவர்கிட்ட கொடுத்துறேன் என் டிக்கெட், தனி டிக்கெட்டை. எனக்கு ஒரு மாதிரி லைட்டா ஃபீவரிஷா இருக்கு, அதனால இது லைட்டா ஒரு மாதிரி ஆனா ஃபீவரா இருக்கான் பரணிக்கு. ஃபீவரா நீங்க இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவர் ஒரு பொண்ணோட போறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சொல்ல முடியுமா நம்ம கிட்ட? சரி சரி ரைட் ஓகே பண்ணி. இல்ல நான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதே தேட்டர்ல படம் பார்க்கணும்னு அப்படி சரி நம்ம டிக்கெட் புக் பண்ண பக்கத்துல 2 சைடும் லாக் பண்ணிட்டாங்க. சரி அப்ப நீங்க போற மாதிரினா நீங்க வர மாதிரினா நம்ம 2 பேரும் தனியா ஒரு டிக்கெட்டை போட்டு அவருக்கு அந்த டிக்கெட்டை கொடுக்கலாம், இல்லைன்னா நாங்க 2 பேரும் நம்ம தனியா பாத்துக்கலாமேன்னு கேட்டேன். இல்ல என்னன்னா நான் வந்துட்டு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ கோயம்புத்தூர் தான் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப லாங் எனக்கு. ஒன்னாவது ரொம்ப டயர்டா இருக்கும். நான் ஆனால் நாளைக்கு அந்த படத்தை எப்படி இருந்தாலும் நான் பார்த்துருவேன், அது வேற விஷயம். பட் அதுக்காக தான் கேட்டேன். சரி ஒரு நல்ல எனக்கு பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணுமேன்ற ஒரு இதுதான், வேற எதுவும் கிடையாது. பார்ப்பேன், நைட் சொல்றேன் பிரகாஷ் ப்ரோ, அது எப்படின்னு தெரியல. நாளைக்கு காலையில வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். நாங்கள் எப்படியும் டிக்கெட் புக் ஆகல. ஒன்னு சொல்றேன், உடம்பு சரியில்லை டயர்டா இருக்கா பேசாம ரெஸ்ட் எடுங்க. வெயிலுக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா காஞ்சி கருவாடை போய் தான் போவீங்க. மோசமான வெயில் அடிக்குது திருச்சி பக்கம், எல்லா ஊர்லயும் அப்படிதான் அடிக்குது. வெயிலுக்குலாம் உடம்பு போட்டு டயர்டா வைக்காதீங்க. ஃபுல்லா சூரியன் உறிஞ்சி எடுத்துட்டோம், அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே உறிஞ்சி எடுத்துரும் பாத்துங்க. எல்ஏ சினிமாஸ் ஓபன் பண்ணிட்டாங்களா ப்ரோ? எஸ் அது ஓபன் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. அதான் பிளானா? ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் ரிவ்யூல, அது ரிவ்யூ கணக்குல வராது. ஆட் பண்ணுங்க என்னன்னா விக்னேஷ் ராஜாக்கு வந்து ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். படத்துல அவரு ஸ்கிரீன் பிளேல என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல, ஆனா எங்க படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுத்தாரு, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா எங்க ரெஃபரன்ஸ். ரைட் ஓகே புரிஞ்சிருச்சு. ஆனா ஸ்பாயிலர் பேசும்போது இந்த படத்தை பத்தி டீட்டெயிலா நாளைக்கு ஸ்பேஸ்ல பேசுவோம். 2-3 விஷயம் பேச வேண்டியது இருக்கு, பேசுவோம். அடுத்து வந்து இன்னொன்னு மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இந்த ஃபேஸஸ் ஆஃப் கரை அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்ப நிறைய பேர் இங்க வந்து நம்ம ஸ்பேஸ்ல நிறைய பேர் கேட்டீங்க, மெய்யலன்னு கேட்டாருன்னு நினைக்கிறேன். அது என்ன அதே மாதிரி இருக்கு, நான் சொன்னேன் எப்படிங்க அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் எனக்கு. இல்லைங்க அதே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தியேட்டர்ல அதுக்கு கரெக்டா ரெஃபரன்ஸ் மேட்ச் பண்ணி அதே மாதிரியே இருந்துச்சு பர்ஃபெக்டா. அது எப்படி அதே மாதிரி இருந்துச்சுங்கிறத கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு தான் தெரியாம இருந்துச்சு, நான் தான் அந்த அளவுக்கு சரியா நோட் பண்ணல போல இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபேஸஸ் ஆஃப் கரை. கேக்குதா ப்ரோ? அப்பளவா கேக்கு சொல்லுங்க. இப்போ நான் காலைல பார்த்துட்டேன் ப்ரோ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இவங்க சொன்னாங்களே இந்த பிளாட்டே கொஞ்சம் பழைய பிளாட்டா தான் தெரிஞ்சு. இது ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். அது வந்து கொஞ்சம் 90s வச்சு அதை கொஞ்சம் மாத்தி இருந்தாரு. இந்த பிளாட்டே கொஞ்சம் பழைய பிளாட் மாதிரி தான் இருந்துச்சு, ஒன்றும் புதுசா இல்லை அது. அந்த பிளாட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மை நல்லா இருந்துச்சு. அந்த இன்ட்ரோ அப்புறம் ஃப்ரீ இன்டர்வல் வச்சு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் சீன் நினைக்கிறேன். அந்த சீன் உண்மையாவே செம்மையா அது அந்த சீன்ல எல்லாமே இருந்துச்சு. காமெடி, த்ரில்லு, அப்புறம் அந்த சீட் வச்சு கொண்டு வர்றது, அதெல்லாம் உண்மையாவே அது அந்த சீனே செம்மையா எழுது. இந்த கிட்டத்தட்ட அந்த போர்த்தொழில வர அந்த ரயில்வே ட்ராக் சீன் மாதிரி தான் அது. கிட்டத்தட்ட சீட் வச்சுக்கே நம்ம வந்துருவோம் அந்த இன்டர்வல் சீன். அது உண்மையாவே செம்மையா செஞ்சோம். செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கும் பிரச்சனை ப்ரோ.
அது அது என்னன்னே தெரியல. அது அது ஹீரோ கேரக்டரையே நம்மளால ஃபாலோ பண்ண முடியல செகண்ட் ஹாஃப்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அந்த இது. அது மறுபடியும் எப்பயும் போல கடைசியில அந்த இதெல்லாம் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் இதை நம்ம எதிர்பார்க்கல இந்த படத்துல. விஷால் ப்ரோ நம்ம எல்லாரும் நல்லா சொல்லியிருந்தாங்களா, நான் நிறைய நிறைய ஹோப்போட தான் போயிருந்தேன் இந்த படத்துக்கு பார்த்துடணும் ஸ்பாய்லர்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. அவர் எப்பயுமே நல்லா பண்ணுவார். அதே மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஏற்ற இது அவரு என்ன அவரை நீங்க எதுவும் சொல்லலை அவரை பத்தி. ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அவர் கொஞ்சம் இந்த மாதிரி கமர்ஷியல் படம் கொஞ்சம் பண்ணலாம் ப்ரோ. ரொம்ப இந்த கடைசியா இந்த 4 படத்துலயுமே ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு. இந்த காமெடி அதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சிரிக்கிற பேசி இல்ல நிறைய எமோஷனலா தான் இருக்கு கடைசியா வந்த படங்கள். அதெல்லாம் தமிழரசன் பச்சைமுத்துல நடுவுல ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ. துரை செந்தில்குமார் கூட ஒரு படம் பண்ணலாம் சின்னதா. எவ்வளவோ படம் பண்றாரு. ராஜ்குமார் படம் கொஞ்சம் கமர்ஷியலா தானே இருக்கும். ராஜ்குமார் பெரியசாமி படம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது கமர்ஷியலா இருக்கும்னு தான் எதிர்பார்க்கிறேன். ஐயா இனிமேல் நான் எதையும் எதிர்பார்க்கலைங்க ஐயா. நான் டைரக்டா படத்தை பாத்துக்கிறேங்க ஐயா. எனக்கு ரொம்ப ஓகேவா இருந்துச்சு. அவரு ஆப்டா இருந்துச்சுங்க ஜிவி பிரச்சனை இல்ல, எனக்கு ஆப்டா இருந்துச்சு. படத்தை பயங்கரமா எலிவேட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்துக்கு என்ன தேவையா இருந்துச்சோ அது கரெக்டா பண்ணாரு. நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிருக்கலாம். அது அது கொஞ்சம் ஓகே தான். அதாவது அதை எடுத்து ஏற்றதை ஏதோ கரெக்டா போட்டாரு. ரொம்ப இதாகவும் இல்ல ஓரளவுக்கு ஓகே. வங்கத்தை நல்லாதான் அப்புறம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியல, அவங்க கேரக்டர் ரொம்ப கம்மி டைம் தான். மொத்தத்துக்கே 4 சீன் தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுல அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இருந்துச்சோ அதை நல்லாதான் பண்ணியிருந்தாங்க. சில பேர் தமிழ் படத்திலேயே நடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. அவங்க இன்னும் நிறைய தமிழ் படம் நடிக்கணும். அடுத்த மாசம் வருது. கொஞ்சம் கம்முன்னு இருங்கன்றாரு கமல் உங்களை வருது. அதுல இன்னும் நல்லா இருப்பாங்க. அவங்க அழகாவும் இருப்பாங்க. இதுலயும் அழகாதான் இருக்காங்க. அழகா தெரியல. அது சில பேருக்கு பிடிக்காது சார் ப்ரோ. சில பேர் மலையாள படம் பரணி ப்ரோ அவர் என்ன பண்டு விடுங்க, ஹாப்பி தான். அதுல என்ன விஷால் ப்ரோ என்ன காமெடினா, ஜனநாயகன் போட்டோவையும் தர போட்டோவையும் சேர்த்து போட்டுட்டு அதான் அது இன்னைக்கு பரணி ப்ரோ இப்பதான் அவரு என்னதான் சொல்றாரு. பரவாயில்ல சொல்லட்ட விடுங்க. அதுக்குன்னு தப்பா சொன்னா சும்மா சொல்லிட்டு போட்டு விடவா முடியும்? சரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு இந்த படம் பாக்குறப்ப. சர்ப்ரைஸா உடைச்சிடாதீங்க, ட்விஸ்டர் ரிவீல் பண்ணிடாதீங்க. நிஜமாவே டே ராம் நிஜமாவே தேடுறியாடா அந்த அளவுக்கு இருக்கா? அது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு தோணுச்சு, இவரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, காக்கி டாக்கீஸ். பிரகாஷ் அண்ணா இந்த படத்தை 90s செட் பண்ணது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ரெண்டே காரணம் தான். நான் ஒரு தெலுங்கு படம் பார்த்திருப்பேன். அதான் தெலுங்கு படம் ஒன்று பார்த்திருப்பேன். தெலுங்கு படத்துல பார்த்தீங்கன்னா சிசிடிவி டவரு செல்போனு ட்ராக்கு இது எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை பீரியட் ஃபிலிம் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. வேற எந்த காரணமும் இருக்காது. அந்த படத்துக்கான காரணம் ஒரே காரணம் அது மட்டும்தான். மற்றபடி இப்ப இருக்க நடக்குது. ஏன்னா மற்ற எல்லா விஷயமும் இப்ப நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த அந்த பீரியட் செட்டப் காரணம் இந்த லாஜிக்கான கேள்வி கேட்டுறாங்களா, நீங்க கேட்பீங்க சிசிடிவி கேட்பீங்க, செல்போன் கேட்பீங்க, செல்போன்ல டவர் கேட்பீங்க, அதை ட்ராக் பண்ண முடியுமேங்க, கைரேகைகள் எவ்வளவு வேணா வருமே அப்படி இப்படிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பீரியட் ஃபிலிம் எடுப்பாங்க. அப்பதான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இந்த பீரியட் ஃபிலிம் எடுக்கும் போதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த லாஜிக் கேள்வி கேட்டக்கூடாதுக்காக தான் பெரும்பாலும் நாட்கள் எழுதுறாங்க. சிலர் மட்டும் தான் கரெக்டா எழுதுறாங்க. அப்போ அது எப்ப சில பேர் கரெக்டா எழுதுறாங்கன்னு சொல்றது நான் எப்ப கரெக்டா சொன்னா போர்த்தொழில் எப்ப சொன்னேன். அந்த படத்துக்கு அந்த காலத்துல அது கரெக்டான செட்டப்பா இருந்துச்சு. அதுலயுமே இந்த லாஜிக் கேள்வி வந்துடக்கூடாதுன்னு தான் அதை எடுத்தாங்க. ஆனா அதுலயுமே அது கரெக்டா மேட்ச் ஆச்சு. அது சீனாவே அப்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. அவர் அதே மாதிரி தீரனும் கொஞ்சம் கரெக்டா தீரன் அது ரியல்ல நடந்த சம்பவம். அப்ப அந்த பீரியட்ல இருக்கணும். அது போய் 2026 எடுக்க முடியாது. இதுவும் ட்ரூ இன்சிடென்ட்னாரே, அதான் அந்த டைம்ல அதே எனக்கு இதுலயே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நினைச்சிட்டேன். ஸ்டார்டிங்ல இது ஸ்பாய்லர்ல வராதுன்னு நினைக்கிறேன். அதனால சொல்றேன், நம்பி சொல்றேன். ஏன்னா இது வெறும் ஊர் பேர்ல என்ன ஸ்பாய்லர் இருக்கு. இதுலயும் திருச்சியில ஆரம்பிப்பாரு, அதுவும் திருச்சி. ஆகா திருச்சி அழகா ஆரம்பிக்கிறாரு.
அதே மாதிரி த்ரில்லர் ஆரம்பிக்குது, சூப்பரா போகுது. பயங்கரமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாலுமே சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போனது ஸ்லோ பர்ன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கூட எனக்கு செட் ஆகல, ஸ்லோவாலாம் போல. ஏன்னா அந்த ரெண்டையும் மேட்ச் பண்றதுக்கு அதுதான் தேவை. எப்படின்னா முன்னாடி இருக்க 20 நிமிஷத்தையும் பின்னாடி இருக்க 20 நிமிஷத்தையும் மேட்ச் பண்றதுக்கு அந்த எமோஷனல் பாண்டிங் தேவை. அது கரெக்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேச்சு எனக்கு இப்ப நான் ஸ்பாயிலர் வந்து கேட்டுருவேன், இது எப்படின்னு தெரியல. இப்ப படம் பார்த்து நான் ட்ரைலர் பார்த்தேங்க. இன்னைக்கு தான் படம் பார்த்துட்டு இப்பதான் ட்ரைலர் பார்த்தேன். எதுக்காக அந்த வீடியோ போடுறதுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுவாங்க ட்ரைலர் அப்படி பார்த்தேன். வாங்க. ட்ரைலர் பார்த்தா ட்ரைலர்ல ஏங்க ட்ரைலர் எப்பவுமே நான் வந்து சில நேரம் ட்ரைலர் பார்க்கணும்னா படம் பார்த்துட்டு பார்ப்பேன். இந்த வாட்டி படம் பார்க்கும்போது எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது 2 ஆச்சரியம். ட்ரைலர் காமிச்ச 3 சீன் படத்துல வரல. ஆனா ட்ரைலர்ல நல்லா மேட்ச் ஆகுது, நல்ல சீனா தானே இருக்கு. இது கரெக்டா லாஜிக் கரெக்டா இருக்கு. ஆனா அப்படியே படத்துல வைக்கலன்னு தோணுச்சு. நாளைக்கு ஸ்பாயிலர் பேசும்போது எல்லாம் கேட்கலாம். நிறைய விஷயம் அதான் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது பேசுவோமே அப்படிங்கறதா. அப்புறம் மாவீரன் படம் சொன்னார்ல, மாவீரன் படம் கேட்டாரு, என்னத்த ராம் தேர்ற ஒரிஜினலாவே தேர்றியா அப்படிங்கிறது சீரியஸாவே இருந்துச்சு. எனக்கு அந்த மொமெண்ட் தான். என்னன்னா கதையா நம்ம ஒண்ணு கேட்டிருந்தோம், கேள்விப்பட்டிருந்தோம். அப்புறமேட்டு ரைட்டிங்ல சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். நம்ம அதை பார்த்து நம்ம அதை விசுவலா பார்க்கறப்ப நம்ம அது வேற மாதிரி இருக்கும். கதையா நீ ஸ்பாயிலர் சொல்ற மாதிரி தானே இருக்கும். ஸ்பாயிலர்ல பேசுவோம் கமல். ஏங்க இங்க வராது, நாளைக்கு பேசுவோம். பிரகாஷ் அண்ணா கேக்குதா? கேக்குது ப்ரோ. நாளைக்கு ஐயாவோட பிறந்த நாள், ஏதாவது பேசுங்க 2 வார்த்தை. அது இன்னைக்கு காலையில தியேட்டருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன். அந்த போஸ்டரை பார்த்துதான் அட ஆமா இல்ல நாளைக்கு மே 1 இல்ல இவர் பிறந்த நாள் இல்ல அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் இதான் நினைச்சிட்டு இருந்தாரு, இதான் ஆசைப்பட்டாரு, இதான் சாதிக்க நினைச்சு சாதிச்சு விட்டாரு. ஏன்னா அவர் பிறந்த நாளை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 2011-12 காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காமெடி ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க. அப்புறம் 5 நாளைக்கு முன்னாடி போட்டியை வந்து டெட்லைன்ல லாக் பண்ணுவாங்க. 3 நாளைக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அதை வந்து எல்லாரும் வச்சிருப்பாங்க, பயங்கரமா இருக்கும். அப்புறமேட்டு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெக்கார்டாவே பண்ணுவாங்க, இந்த செலிபிரிட்டி ரிலீஸ் பண்றாங்க, அந்த செலிபிரிட்டி ரிலீஸ் பண்றாங்க, காமெடி டிபி பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, ஏகப்பட்ட எடிட் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு இருக்கும். 3 வருஷம் 2 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தாரு. அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. கிட்டத்தட்ட அவர் நினைச்சது எல்லாத்தையும் சாய்ச்சி விட்டாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கடைசியில எனக்கு அந்த போஸ்டர் பார்க்கலாம் ஞாபகமே வராதுங்க. அதான் ஏதோ ஒரு படத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க அதான் எனக்கு தெரியல. ஆனா அதான் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க ஆசைப்பட்டது இதானே நடத்திட்டீங்கல்ல. ஆனா எனக்கு என்னன்னா இப்படித்தான் இருக்கிறாங்க ஸ்லீப்பர் செல்ல மாதிரி. திடீர்னு பாத்தீங்கன்னா ரீலீஸ் அன்னைக்கு இப்ப நான் பார்த்தேன் ரிலீஸ் மங்காத்தா ரீலீஸ். அப்ப இல்ல ரீலீஸ் எங்க இருந்தா வரீங்க, திடீர் தடப்பட அவ்வளவுதான் இருக்கு. அவர் சொல்றதை கேட்டு ஒதுக்கிட்டாங்க. படத்தை மட்டும் அதை ஒதுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டோட்டலா காணா போன அத்திப்பட்டியில காணா போன மாதிரி டோட்டலா சோசியல் மீடியால உடக்கியே விட்டாரு. அவர் ஆசைப்பட்டு நிறைவேற்றிட்டாரு. சந்தோஷமா அவர் மட்டும் ஜாலியா ரேஸ் பிடிச்ச ரேஸ், அப்பப்ப ஃபேமிலி போட்டோ. நேற்று கூட இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணி நேற்று புது ஸ்டில் விட்டது அப்படின்னு அவர் நினைச்சே சாதிட்டாரு. அப்பா நீ படம் பிடிச்சா வந்து பாரு, பிடிக்கலையா திட்டுறியா அதோட முடிச்சுக்க, அதுக்கு மேல நீ வேற என்ன ஆசைப்படுறாத, நீ பாட்டு உன் வாழ்க்கை வாழ, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்றேன்னு அதை சாதிச்சிட்டாரு. ஆனா நல்ல விஷயம் தான், ஒரு சைட்ல நல்ல விஷயம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆக்டர்ஸ்ல யாரு இதை பண்றதுக்கு தான், அதை பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அதான் யாருமே இல்ல, ஜெயிச்சிட்டாரு. படம் ரிலீஸ் அன்னைக்கு அந்த கூட்டம் வந்துருது. அது எத்தனை வருஷம் எப்படி என்னங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் படம் வருதான்னு பார்க்கணும். அவர் படம் என்ன சொல்லி அடுத்த படத்தை அப்டேட் வர ஆரம்பிக்கல. நாளைக்கு வேற பர்த்டே. ஏதாவது ஆதிக்கு ஏதாச்சும் சும்மா ஒரு போஸ்டாச்சும், அதை போஸ்ட் போட வேணாம், ஒரு போஸ்டாச்சும் ஐயா ஏதாவது நீங்க எப்பவும் போல ஏமாத்துவீங்கல்ல, அடுத்த மாசம் ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த மாசம் ஆரம்பிக்குது, அது மாதிரி ஏதாவது ஒன்று போஸ்ட்டை போட்டு விட்டு போங்க ஐயா, அவ்வளவுதான். அது ஒரு ஏதோ குஷியா இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி தான் பார்ப்போம். சிறப்பு. இந்த ஏஆர் ரஹ்மான் பாட்டுலாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போயிட்டு அப்படி போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து போட்டாலும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பாட்டு முடியாது, ரொம்ப நாள் ஓடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த இவங்க கொடுக்குற அப்டேட். அடுத்த மாசம் ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த மாசம் ஏஆர் ரஹ்மான் பாட்டு கூட முடிஞ்சிட்டு போயிரும் போல இருக்கு, நீங்க அப்டேட் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப லெங்தா போகுது. பார்ப்போம் எப்போ முடிக்கிறாங்க. நாளைக்கு பேசுவோம், அவர் பர்த்டே பேசல, நாளைக்கு ஏதாவது பேசுவோம். சூப்பர். இப்ப இந்த கரைக்கு வரும், கரை ரிட்டர்ன் சொல்லுங்க. வேற யாரு சும்மா சொல்றேன் அண்ணா சொல்லுவாரு, சொல்லுங்கண்ணா. ஆனா பிரகாஷ் அண்ணா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான்ல தனுஷுக்கு. ஏன்னா இது எனக்கு எக்ஸ்பெரிமெண்டா தான் பட்டுச்சுது. அப்படி டக்குன்னு எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லுவேன்,
தனுஷ் நடிக்காம வேற சின்ன நடிகர் நடிச்சிருந்தாலே இன்னும் அதானே நான் பர்ஃபெக்டா சொன்னேன் இருந்திருக்கும். அதான் நான் சொன்னேன் பர்ஃபெக்டா இருந்திருக்கும். அவ்வளவுதான். தனுஷ் அவரு எப்படி அவரு போர் தொழிலே பண்ணலாமான்னு கேட்டாராம். அப்புறம் இது கேட்க மாட்டாரா? பட் ஆனா தனுஷ் இல்லாம வேற யாராவது நடிச்சிருந்தா இந்த படத்துக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கம்மியா தான் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் அது வந்திருக்காது பாரு நீ, ஆனா அந்த இருக்காது. ஆனா படம் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து நார்மலா தெரியும் நமக்கு. அதனாலே கொஞ்சம் இதாயிரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்ப போர் தொழில் வந்து நீ பெரிய நடிகர் நடிச்சிருந்தா நம்ம 1000 கேள்வி கேட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லையே, சரத்குமார் தான் முக்கியமா போகுது, அசோக் செல்வனுக்கு ஒண்ணும் இல்லையே, கிளைமேக்ஸ் தானே வருது அசோக் செல்வனுக்கு, அது வரைக்கும் அசோக் செல்வன் இல்லையே தான் நினைச்சு பேசியிருப்போம். ஆனா அசோக் செல்வன் நடிச்சனாலதான் அது கரெக்டா ஷூட் ஆகுது. அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு தனுஷ்கான படம் கிடையாது. இன்னொரு ஏதாவது ஒரு டயர் 2 ஆக்டரோ இல்ல அதுக்கு கீழே உள்ள ஒரு ஆக்டரோ அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தா அது ஒரு பர்ஃபெக்டா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா தனுஷ் அவரு வந்து ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாரு. ரொம்ப பர்ஃபெக்டா எல்லா சீனும் சூப்பரா அழகா தட்டி விட்டு போயிட்டாரு. ஆச்சரியப்பட்ட வச்சது யாருன்னா கே சரிக்குமாரு, அப்புறமேட்டு ஜெயராம் நல்லா இருந்துச்சு. எனக்கு சுராஜிட்ட நான் பயங்கரமான பெர்ஃபார்மரு. அவரு பொம்பளை ஒரு கேரக்டர் பண்ணி விட்டு போனாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அமிதாப் பச்சன் ஒண்ணுமே பண்ணலங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப இன்னொரு கேரக்டர் ஆமா அது என்னன்னு தெரியல. அவரு நான்லாம் மலையாள படத்துல அவரை பார்ப்பேன். மனுஷன் வந்து ஒன்று படத்துல வில்லத்தனம் பயங்கரமா பண்ணிருப்பாரு, அடுத்த படத்துல ஹீரோஸும் சூப்பரா பண்ணிருப்பாரு. அவர் அதே போலீஸ் ரோல் பண்ணிருப்பாரு. 2 படத்துலயும் போலீஸ் ரோலா இருக்கும். ஒரு படத்துல வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு, ஒரு படத்துல ஹீரோ ரோல் பண்ணிருப்பாரு. இன்னொரு படத்துல முரட்டு காமெடியா இருக்கும். அவர் ரோலே பாத்தீங்கன்னா நம்மள வந்து விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வெரைட்டியான உள்ள ஒரு ஆளு. விக்ரதின்லாம் ஒரு படம் இருக்கு, எமோஷன் ஒரு லாங்குவேஜ் பேரியர் தெளித்தனைக்கு லாங்குவேஜ் தமிழ் நல்லா தான் பேசுறாரு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலா என்னன்னா அவருக்கு மோகன்லால் சேர்ந்து வர சீன்ல பூரா பெர்ஃபார்மன்ஸ் சிராஜுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 பேரும் மலையாள ஆக்டர்ஸ்னால அந்த வேவ் லெங்த் எல்லாம் செட் ஆச்சு. வாய் வளர்ட்டாங்க. ஜெயராம் இருங்க, ஜெயராம் தாங்க இருங்க, ஏதோ ஒரு போல பதட்டமா வளர்றதுதான் இல்ல படம். நீ உங்களுக்கு ஜெயராமும் அவரு சேர்ந்து வர வாயில நினைச்சுக்க போறாங்க, இது வேற நினைச்சுக்கிட்டு இதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போயிட போறாங்க. மோகன்லால் கேமியா அப்படி இருக்கான்னு நினைச்சுக்க போறாங்க. அதுதான் ஜெயராம் தான். ஜெயராமும் அவரும் சேர்ந்து வர சீன்லாம் சுராஜ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அங்க சேட்டைகள் தெரிஞ்சிச்சு, அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரிஞ்சு. ஏன்னா 2 பேரும் மலையாளிங்கனால அந்த வேவ் லெங்த் கரெக்டா செட் ஆகிச்சான்னு தெரியல, நல்லா பண்ணிருந்தாங்க 2 பேரும். அவங்க 2 பேர் காம்பினேஷன் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த 2 சீன் சூப்பரா இருக்கும். அந்த ஜீப் சீன் சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் டென்ஷன் ஆக்காதீங்க வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுவார்ல. அதான் அந்த இடத்துல ஜெயராமும் அவரும் நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த மேப் சீன் ஃபாலோ பண்ணி வர சீன் எல்லாருமே அப்படிதான் நினைச்சு. அவர் வேகமா சாத்தனது முத கூட எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னே அப்படிதான் தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். எனக்கு ஒரு டவுட், இப்ப நீங்களும் நானும் மட்டும்தான் ட்ரெய்லர் பார்க்காம போனோமா இல்ல எனக்கு அதனால பிடிச்சதா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு நானும் ட்ரெய்லர் பார்க்கல பாருங்க, எனக்கு எல்லாமே சர்ப்ரைஸ் ஆச்சு. ஆனா ட்ரெய்லர் பார்த்த படம் பார்த்த அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன், நிறைய ரிவீல் பண்ணிருந்தாங்க அதுல. ஆமா இவ்வளவு பண்ணிருக்க தேவையே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. படத்துல உள்ள எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒன்று அந்த எமோஷனல் சீன் தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கிற மாதிரி. அதை தவிர மத்த எல்லாமே சொல்லிட்டாங்க, அது தேவையே இல்லாதவங்க மாதிரி பட்டுச்சு. நேற்று மாறி வேற ஒரு ட்வீட் போட்டார்ல, அதுல கொஞ்சம் உறுதிகள் ஆயிடுச்சு. அவர் லைட்டா போட்டு விட்டு போயிட்டாரு. அதோட தோழர் தான் மேல கூப்பிடுங்க. அவரு ட்ரைலரை பார்த்துட்டு எங்க ட்ரைலர்ல எதுவுமே ரிவீல் பண்ணலைங்க, மெயின் பிளாட் வேற ஒண்ணு இருக்குங்க இதே ஸ்பேஸ்ல வந்து. இல்ல அதான் கேள்விப்பட்டது. அது இப்போ அது ஆன் ஸ்கிரீன் இப்படி வந்திருக்கு போல நமக்கு தெரியல. ஆனா அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்க சொல்லி நிறைய பேர் மெசேஜ். ஆதி வருவாரு, படம் பார்த்து 6 hours காமிக்குது, 6 hours காமிக்குது, அவர் ரிவ்யூ போடல, கொஞ்சம் ரிவ்யூ கேட்டு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் குரூப்ல மெசேஜ் அனுப்பிச்சு அவர் வருவாரு, அவர்கிட்ட கொஞ்சம் ரிவ்யூ பார்த்து கேட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. இன்னொருத்தர் மெசேஜ் பண்ணி அவர் ப்ரீ ரிலீஸ் வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு, அதனால ஆஃப்டர் ரிலீஸ் ரிவ்யூவே போடல. கூவல் ப்ரோ 6 மாசமா எங்க பார்த்தாலும் கூவல். ஆல்ஃபர்ட் இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகம் மறக்காது. யாரு தோழர்? அப்புறம் ஆமா அல்ல அப்புறம் ட்வீட்டை பார்த்து எனக்கே ரிமெம்பர் தி நேம் விக்னேஷ் ராஜன் போட்டிருந்தாரு. ஆஹா நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. மறக்கவும் மறக்க மாட்டேன். இருங்க முக்கியமான விஷயத்த வராரு விஷால், சொல்லுங்க. இல்ல என்ன முக்கியமான விஷயம்னா, பரத்வாஜ் ரங்கன் போட்ட பராசக்தியும் சரி கரையும் வந்துருச்சு. அடுத்து அரசன் இருக்கு லிஸ்ட்ல, கவலைப்பட வேண்டாம் சிம்பு ஃபன்ஸ், நமக்கு ஏதோ கான்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எங்க 3 படமும் இல்ல விஷால், அதாவது மத்ததெல்லாம் ரிலீஸ் ஆகுது, அதனால வந்து நீ இதுக்கு பயப்பட வேண்டாம், ஓகேவா? இல்ல விஷால் ப்ரோ, இல்ல அது ஒன்று சொல்லிடுறேன். அப்புறம் பாசிட்டிக் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லி சொல்றேன். அமேசான் பிரைம்ல டேட் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்து இவரு
மூன்றாம் பிறை மே இவரு 1ஆம் தேதி வருதுண்ணே. அது நாளைக்கு தெரியல. வருது இது ரீமாஸ்டர்ட் வெர்ஷன். அது தெரியல. இவரு என்னமோ கேட்டாரு. மூன்றாம் பிறை ஐயோ டிஜிட்டலி ரீமாஸ்டர்டு. ஏங்க அது கேட்கல அப்படியா? விஷால். ஏன் விஷால் அவர் கேட்டது இல்ல என்ன பரத்வாஜ் எனக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க போன வருஷம் SK 25 போட்டிருந்தாரு. நல்ல வேலை அந்த படம் ரிலீஸ் ஆகல. அது 2026 தள்ளி போச்சுருந்தாங்க. ஓடனா மட்டும் விடுவனா டே இருவாளே அப்படிங்கிற மாதிரி அதை விடுங்க. அவர் வந்து பேட்ரியாட் திருஷ்யம் 3 எல்லாம் லிஸ்ட்ல போட்டிருக்காரு. எனக்கு நான் ஒரு வந்து பரணி பேட்ரியாட் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு பரணி. நீங்க எப்ப துடிச்சு ஏப்ரல் 23 அவர் மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க ஏப்ரல் 23 எலெக்ஷனுக்கு டேட்ல இந்த படத்தை பவிபாய் எலெக்ஷன் நடத்துறாங்களே, படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து நான் படம் பார்க்க விடாம பண்ணிடுவோம்னு நினைச்சீங்கல்ல. அப்பயே எனக்கு அந்த படத்து மேல ஓரளவு நம்பிக்கை போயிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப கோயம்புத்தூர் போகணும், சேலம் போலாமா திருச்சி போலாமா யோசிக்கிறீங்களா? இன்னும் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்க அசால்ட்டா இருந்தீங்க. நீங்க அங்கேயே படம் பாக்குறீங்கன்னா படம் நல்லா இருக்கும். எங்கேயா அலைஞ்சு பார்த்து இல்ல இது பண்ண வேணாம். மத்தியானம் ட்ரென்சூட் ப்ரோட்ட பேசிட்டு இருக்கேன். அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, நீ இப்படி ஹைப்பாய் பாரு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஐ மீன் எப்பயுமே மலையாளம் பிலிம் வந்து இந்த மாதிரி கமர்ஷியலா ஏதாவது ட்ரை பண்ணா அது பெருசா ஓடுனது கிடையாது. மாசா கமர்ஷியலா ட்ரை பண்ணா. லூசிஃபர்னு ஒரு படம். லூசிஃபர் உங்களுக்கு இவ்வளவு ஹைப்ல எல்லாம் வரல கமல். புலிமுருகன் எல்லாமே வாம் தான், வேர்ட் ஆஃப் மவுத் தான் விஷால். புலிமுருகன் எங்க ஹைப் இருந்துச்சு? புலிமுருகன் ஆஃப்டர் ரிலீஸ் தான் அந்த படம் முருகா புலிமுருகான்னு ஒண்ணுச்சு. அது மொரட்டோட்டம் ஒண்ணுச்சு. இவர் படம் அந்த ஒப்பமுக்கு அப்புறம் ஒரு படம் வந்துச்சுல, இந்த கார் எங்கேயோ அருவியில குளிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு மோகன்லால் படம். என்ன படம்? ஊன்னு ஆரம்பிக்குமே. இல்லங்க ஊன்னு ஆரம்பிக்கும் ஒரு படம். இல்லங்க கார் தொங்கும் அருவியில போய் கார் தொங்கும். ஏதோ ஒரு படம் ஒடியனா ஏதோ ஒரு படம் மொரட்டு ஹைப்பா இருந்த படம். அதுதான் எனக்கு மொரட்டு மொரட்டாட்டி. அதுக்கப்புறம் மலைக்கோட்டை வாலிபன் ஒரு படம். மலைக்கோட்டை வாலிபனா அந்த மோகன்லால் படம் ஒரு படம் இருக்குமே அது. அப்புறமேட்டு இந்த அரபிக் கடல் என்று மரக்காயர் சிங்கம் அது ஒரு படம். இந்த மோகன்லால் படம் ஏங்க ஏதோ ஒண்ணுங்க. நான் கலந்து சொன்னாலும் அவங்க அர்த்தம் புரியல என்ன படம் சொல்றேன்னு. அந்த படம் பரணியாலே ஹைப் ஏத்தப்பட்ட படங்கள். பரணி சும்மானே இருக்க மாட்டேன் அப்படி. இப்ப கூட பாருங்க என்ன ரொம்ப படம் பேட்டையாட கோயம்புத்தூர்ல பாக்க போறேன், சேலத்துல நீங்க பாக்க போவாதனாலே படம் விளங்காம போகுது. சும்மா இருங்க கொஞ்சம். நீங்க உங்க ஊர்லயே உட்காந்து அழகா படத்தை பாருங்க. 9 மணிக்கு 10 மணிக்கோ 11 மணிக்கோ படம் நல்லா இருக்கும். அந்த அரபி அது ஏதோ சொன்னீங்கல்ல மோலார் படம். அரபிக் கடல்ல மரக்காரு அந்த மரக்காரு அவ்வளவுதான் பாருங்க. 4 மணிக்கு பார்த்தேன் ஒடியணும். 4 மணிக்கு விளங்கவே விளங்காது. இந்த இப்ப கடைசி ஒரு படம் வந்துச்சு மஞ்சுக்கோட்டை வாலிபன் மலைக்கோட்டை வாலிபன் ஒரு படம். நல்ல படம், நல்ல டேரக்டர். இருங்க அது மலைக்கோட்டை நம்ம ஊர் தாங்க. நீங்க சொல்றீங்க மலைக்கோட்டை ஏன் ஊர் தெளிக்கும். அவரு நல்ல டேரக்டர். என்னதான் நண்பகல் நேரத்து மயக்கணும் ஒரு நல்ல படம். அவரு தானே அவரு அந்த சேரலைட்டு அவரு படம். எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஆகா மம்முட்டியை வச்சு சூப்பரான படம் கொடுத்துருக்காரு. மோகன்லால் வச்சு அடுத்த படம் பண்ண போறாரு. சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மத்தி செஞ்சாய் 1000ல் ஒருவன் முதல்ல பாக்குறப்ப ஒரு காண்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அது வேற விஷயம். ஆனா முதல்ல பாக்குறப்ப நம்மள்ட்ட ஒரு வெறி ஆக்கி விட்டுரும். டேய் நீ பைத்தியமா நான் பைத்தியமா சொல்லு அப்படின்னு நமக்குள்ள ஒரு வெறி வரும். அந்த மாதிரி அந்த படம் பார்த்தோன்னா அப்படிதான் தோணுச்சு. மோகன்லால் படங்கள் சமீபத்துல ஒரு 6-7 படம் அப்படி வெறுப்பேற்று. ஒடியன் நான் சொன்னேன்ல அந்த படம் வந்து கேரளால பெரிய ஹைப். ஓப்பனிங் எல்லாம் பெரிய ஓப்பனிங். ஹைப் எல்லாமே இருந்துச்சு. படம் ஃபிளாப் தானே. படம் ஃபிளாப். எனக்கு 6 to 3 நைட் ஷிஃப்ட். 3 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு 4 மணிக்கு ஷோ போய் பார்த்து 7 மணிக்கு 7 மணிக்கு கழுவி ஊத்திருப்பீங்க. அவ்வளவுதான். நான் கழுவி ஊத்துறேன்னா எனக்கு ஞாபகம் இல்ல. அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அது ரொம்ப சின்ன டைம்ல வந்துச்சு. பரணி இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. என்ன விஷயம்னா அவர் வேலைக்கும் போயிருக்கிறாரு அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காரு. பாத்துங்க. நான் இது முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சும்மா இருக்கேன் 1008 தடவை சொல்றீங்க. எப்பயாவது நைட் ஷிஃப்ட் ஒர்க்லாம் போயிருக்கேன். நான் 18 மணி நேரம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரீத்தியோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு? பிரீத்தியோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு நிமிஷம் விஷால் ப்ரோ. எனக்கு டிஎம்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஃபிளாப் ஆகுதுன்னா மோகன்லால் படமா மம்முட்டி படம்னு சொல்லு பரணி அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அந்த டிஎம் வந்து பரணி ப்ரோட மனசாட்சி தான், வேற யாரும் இல்ல. பரணிக்கு அனுப்புவாரு. எப்படின்னா இந்த மிஸ்டர் பீன்ல ஒரு போஸ்டல் சீன் ஒண்ணு வரும்ல, அவரே வந்து போஸ்டல் எழுதி அவரே வந்து அந்த போஸ்ட் பண்ணி அவரே சிரிச்சு சந்தோஷம் நமக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு. அது மாதிரி பரணி வந்து மோகன்லாலே வன்மன் கக்குவாரு. கூடுதலா அதை மட்டும் சொல்றாரு, மத்த டீம் சொல்லியிருக்காரா? நான் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புறேன் பிரகாஷ் ப்ரோ, அது யாருன்னு சொல்றேன். அனுப்புங்க. கமல் அவரே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல இருந்து அனுப்புவாரு. மையழகன் அதை விடுங்க, பிரீத்திக்கு வாங்க. பிரீத்தி நான் ஒண்ணு சொல்லுவேன், வேண்டாம் சொல்லுகிறேன். விஷால் ப்ரோ, எனக்கு மூக்குத்தி பெருசா பிடிக்காது விஷால் ப்ரோ. கமல் ஏதோ சொன்னாரு, என்னன்னு பிரீத்திக்கு பரணி ப்ரோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அத சொல்லுங்க. என்ன போட்டிருந்தாரு? ஆமா உண்மையாலுமே ஏங்க அவங்க, நீங்க என்ன வேணாலும் கலாய்ங்க, அழகு அவங்க அழகு கலாய்க்கிறேன். விஷயத்துல விஷால் ப்ரோவை சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி சொல்லுங்க. மூக்குத்தி போட்டதாலே சப்போர்ட் பண்ண மாட்டேன். பரணி மூக்குத்தி போட்டாலே சப்போர்ட் பண்ணுவார், வேற எந்த காரணம் கிடையாது. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பரணிக்கு இந்த மூக்குத்தி நடுவளையம் போட்டா இன்னும் சூப்பரா பிடிக்கும். அவர் நடுவில் டிக்கெட் போட்டு தொங்க விட்டா பரணி வந்து 100% சப்போர்ட்ன்றுவாரு. ஏங்க நான் சொல்றேன், நடுவுல வளையம் போட்டு இந்த என்ன பண்ணாது, இந்த துஷார வச்சு படம் நடிச்சிருப்பாங்களே பாரஞ்சு டைரக்ஷன்ல, அட இருங்க நட்சத்திரம் நகர்கிறது அந்த மாதிரி போஸ்டர் பார்த்தாலே பரணிக்கு குஷியாயிருவாரு. இந்த வசூல் ராஜால வந்து அட்ரஸ் கிட்ட எப்படி குஷியாவாங்களோ அந்த மாதிரி மூக்குத்தியை பார்த்தாலே பரணி குஷியாயிருவாரு. அது பேர் மூக்குத்தி வளையமா சொல்லுவீங்க, அது என்னமோ வச்சுக்கீங்க, நமக்கு ரைட்டு என்னமோ வச்சுக்கீங்க. பரணி அதெல்லாம் பார்த்தாலே குஷியாரும். அப்படி பரணிக்கு இந்த ஃபெமினிசம் படம் வந்தாலே கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்னு ஒடியில் உள்ள ஓடிடுவாரு. சரி விடுங்க. இப்ப கூட ஒரு டீச்சர் வந்து சமீபத்துல 5 நிமிஷமும் ஓடுச்சு அந்த டீச்சர். இல்ல என்ன 5 நிமிஷம் ஓடுச்சு அந்த ஏங்க அதை சொல்லாதீங்க, நமக்கு தேவையில்ல. அந்த 5 நிமிஷம் ஓடுச்சு. 2ஆம் நிமிஷம் பாக்குறப்போ ஒரு 2ஆம் நிமிஷம் கூட இல்ல, 1ஆம் நிமிஷம் பாக்குறப்ப முடிவு பண்ணிட்டேன், இது பரணிக்கான படம், பரணி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு தெரியுமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் 2ஆம் நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது கடைசியில் நேரம் ஓட்டி வேகமா 5ஆம் நிமிஷம் ஓடிப்பிட்டேன். ஓகேவா, அவ்வளவுதான், நம்மளால முடியும், அதுக்கு மேல போக முடியாதுங்கிற. அது வேணா பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டேன், இது பரணிக்கான படம்னு. இல்ல ஓகேவா, ரிலீஸ் ஆனா நீங்க போக மாட்டீங்க அந்த படத்துக்கு, அப்படிதான் அவனுக்கு வழி இல்ல. மைண்ட் செட் இதான், இந்த படம் செட் ஆகாது, பரணிக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே தான் போவேன். அங்க போய் எனக்கு சர்ப்ரைஸ் பேசினா பெரிய விஷயம். ஆனா கண்டிப்பா இப்பயே சொல்ல முடியும், அந்த படம் கண்டிப்பா உங்களுக்கான படம் தான். நீங்க ஒரு 4 பேர் மட்டும் ஆகா என்ன மாதிரி ரைட்டிங் தெரியுமா, என்ன மாதிரி லவ் தெரியுமா, என்ன மாதிரி விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி 4 பேர்ல ஒருத்தர் வந்து ஆதிபுரம் வருவாரு. அவரு அடுத்து இல்ல 2 பேரும் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லுங்க, தைரியமா பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. சுகுமார் புரம் எல்லாம் சொல்ல மாட்டாருங்க, அவர் படத்து பக்கத்துலயே போக மாட்டாருங்க. அவரு சுகுமார் புரம் இல்ல, ரத்னா படம்னா நான் வருவேன் ப்ரோ, வருவாங்கடா நான் தான் வருவேன் அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ த்ரிஷாக்கு தனி சாங் எல்லாம் இருக்கு போல ப்ரோ, கருப்புல. ஆமா மஜாவா இருக்கு. இன்னொன்னு அப்போ அது காட் மோடுன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? அதுதாங்க எனக்கு டவுட்டுங்க, இருங்க சொல்லுங்க, காட் மோடு தானே அது? ஏங்க அது இல்லங்க, அவருக்கு ஒரு ராப்பே போட்டிருக்காரு, நான் அதை சொல்ல வந்தேன். இதுக்கு ஒரு ட்ராக் போட்டிருந்தாரு இந்த டீசர்ல, அது நல்லா இருந்துச்சு. சரி த்ரிஷாவை பேசிட்டோம். ஏன் பிரகாஷ் அண்ணா எக்ஸாம்னு ஒரு சீரிஸ் வருதாமே, எப்ப எடுத்தாங்க? ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க சர்க்குணம் ஒரு வெப் சீரிஸ் பண்றாரு. அதுதான் 23ல எடுத்தாங்க விஷால் ப்ரோ, அது 2023ல. இதானா அது சர்க்குணம் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி இப்ப சொன்னாங்களே ஒண்ணு பண்றாருன்னு, அது இதானா? எங்க ஊர்ல தான் ஷூட்டிங் போச்சு 2023ல, அது இப்பதான் வருது, 3 வருஷம் ஆச்சு. அது ஏதோ ரியல் ஸ்டோரின்னு எல்லாம் சொல்றாங்க, உண்மையா? ஆமா அப்படிதான் சொன்னாங்க. மெயினா நீங்க என்ன ஊரு? பொள்ளாச்சி. விஷால் பொள்ளாச்சியா? சொல்லுங்க. ஸ்லாங்க பார்த்துட்டு இந்த கேள்வி கேக்குறீங்க. ரிஷா ஓடுங்க, இங்க வாங்க. கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட் ஸ்டில் வந்துச்சு பாத்தீங்களா? கீர்த்தி சுரேஷ் எங்க வந்துச்சு? எதுல வந்துச்சு கீர்த்தி சுரேஷா? சாவித்திரின்னு சொல்லி அட்வொகேட் போட்டு கோட்லாம் போட்டு. ஆமா ஏங்க கீர்த்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லையோ, ரிஷாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன கீர்த்தி எனக்கு புரியல. ஆதி என்ன இருந்தாருன்னா ஏதாவது பேசிடுவேன், அதெல்லாம் இல்ல. ஒன்லி த்ரிஷா, ஆல்வேஸ் த்ரிஷா. பட் ஆனா அந்த போஸ்டர்ல மிஸ்கின் லுக் ரியலி ஸ்டன்னிங். யா, மிஸ்கின் சீனியர் லாயர், இவங்க வந்து ஜூனியர் லாயரா? எக்ஸைட்டட். பரணி அப்ப என்ன பண்றீங்க, நைட்டு போய் வக்கீல் சாப்னு ஒரு படம் இருக்கு, அத நீங்க பாருங்க. இட்ஸ் கோர்ட் ரூம் டிராமா. ப்ரோ இந்த இது என்ன ஜானர் சீரிஸ், இது என்ன ஜானர்? இல்ல சுகுமார் ப்ரோ வந்து ரிவ்யூ சொல்லவே இல்லை, எனக்கு அதான் ஆச்சரியம். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. சுகுமார் 5 நிமிஷம் சொல்றேன்னு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தை ஓட்டி இருக்கிறாருங்க. இதான் 5 நிமிஷம் அப்படியே தப்பிச்சிடலான்னு பார்த்தா நீங்க எப்படி இருந்தாலுமே அதை சுத்தி சுத்தி அங்க வரீங்களே.
அதனால படம் ரொம்ப பிடிச்சதுன்னாங்களே. இல்ல பரணி, சுமார் என்ன சொல்ல விடுங்க பரணி, பரணி உங்க சொல்லுங்க சொல்லுங்க சுமார் என்ன சுமார் ப்ரோ. பரணி உங்க மேல அட என்ன விஷால் ப்ரோ வன்மத்துல சொல்ல இருக்காருன்னு விடுங்க, நீங்க அவர் அப்ப புரிஞ்சுக்கணும். தப்பிச்சு போயிடுவாருங்க அடுத்த 5 நிமிஷத்துல, இருங்க. சாரி சாரி இருங்க. சொல்லுங்க. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு பேசணும். யோசிக்காம பேசிட்டா அது பின்னாடி நம்மளுக்கே வந்து பிரச்சனை ஆயிடும். இப்போ எவ்வளவு நேரம் அட யோசிக்க போது? பேசுங்க, பாத்துக்கலாம். சரி, ஓகே, இது ஒண்ணும் இல்ல. யார் வருவா? யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஃப்ரீயா இது ஒண்ணு யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா. நான் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் படம் வந்துட்டு நல்லா ஆரம்பிச்சதெல்லாம் சூப்பரா இருந்தது. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்லோ பர்ன் அப்படின்ற ஒரு ஸ்லோவா ஆச்சு. அது பர்ன் ஆச்சான்னு தெரியல, பட் ஆனா ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஸ்லோவா ஆனதா கூட எனக்கு முன்னாடியே நான் நேத்தே சொன்னேன்ல, இது சொன்னாங்க படம் பார்த்தவங்களாம் வந்து ஆல்ரெடி வந்து இது ஸ்லோ பர்ன்னு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எல்லாரும் அது முன்னாடியே பண்ணிட்டனால எனக்கு அது வந்து டிசப்பாயிண்ட் ஆகல. அந்த ஒரு இதுல தான் போய் பார்த்தேன். கண்டிப்பா படம் ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே ரொம்ப அந்த அந்த ஸ்லோவா போனாலுமே கேரக்டர் வந்து ஒரு கேரக்டரும் அந்த இப்போ கே.எஸ். குமாரை காட்டினதாகட்டும் எல்லாம் காட்டினாங்க. மமிதா, நான் இப்போ என் ட்வீட்லயுமே போட்டிருப்பேன், மமிதா பத்தி எங்குமே பெருசா வந்து அவங்க எதுவுமே இம்பாக்ட் இல்லை. அந்த கண்ணம்மான்ற ஒரு சாங் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த படத்துல, வேற எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு டுவர்ட்ஸ் இன்டர்மிஷன்ல ஒரு சீன் பண்ணுவாங்க. அது நல்லா ஹியூமராகவும் இருந்தது, அதே சேம் டைம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஆரம்பம் ஒரு 15 நிமிஷம் நடுவில் அப்படியே ஒரு ஒரு லேகான ஸ்லோவான ஃபீல் இருந்தாலுமே கூட இன்டர்மிஷன் பிளாக்ல தூக்கி பிடிச்சி நிக்க வச்ச மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் எனக்கு வந்து எப்படின்னா, பரணி ஒரு சீன் சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த போன் வந்து ஸ்டேஷன்ல இருந்து எல்லா இதுக்குமே வந்து பண்ற அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில சர்ப்ரைஸ் அது வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஒரே ஒரு சர்ப்ரைஸ் அது வந்து ரொம்ப பெரிய அது சர்ப்ரைஸா இருந்தது. அது தேட்டரே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மோடுக்கு வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எப்படி சொல்றது, கமர்ஷியல் ஜோனும் இல்லாம இந்த படம் வந்துட்டு ஃபுல்லா இந்த ஜோன்லயும் இல்லாம ஒரு எப்படி சொல்றது, இந்த நார்மல் ஜோன்லயும் இல்லாம நடுவுல மாட்டின மாதிரி ஒரு ஃபீல் லைட்டா வந்தது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். அது வரையும் எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வரையும் எனக்கு வந்து படம் வந்து நல்லதான் இதுவா இருந்தது. வாயா என் கரசாமி சாங் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் ஜிவியோட பிஜிஎம் படத்தை வந்து அவரு எலிவேட் பண்ணி காட்டின விதம், அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவா இல்லை. பட் இருந்தாலுமே ஓவராலா அப்படி பார்த்தோம்னா ஒரு சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு வந்த டெக்னிக்கலாகவும் சரி, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு தனுஷ் வந்துட்டு அவர் இந்த படம் ஃபுல்லா ஒரு டென்ஸ்டா அப்படியே இருக்கிற ஒரு ரோல் தான் அவருக்கு. அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா அப்படியே ஒரு ஒரு அப்படின்ற மாதிரி இல்லாம இது கேஷுவலான அவர் ஈஸி ரோல் மாதிரி, அவர் ரொம்ப ஈஸியா அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் ரோல் பண்றது. படத்துல வந்து பெருசா அவர் வந்து ஜாலியான ஒரு முகத்தோடவே இருக்க மாட்டார். அவர் அப்படியே சிரிச்சு ஒரு இது ஃபுல்லா த்ரூ அவுட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையும் அந்த டென்ஷனாகவும் சரி, ஒரு எமோஷனல் ஃபீல் மட்டும் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும், கேரி ஆயிட்டே இருக்கும். அந்த ஒரு ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வேற யார் ரோல் நல்லா இருந்தது, கருணாஸ்க்கு ஹியூமர், கருணாஸோட ஹியூமர், அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஹியூமர் திரும்பியும் வந்து அது அது தனுஷ் கருணாஸோட காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இதுலயுமே நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம், பட் இதுல வந்து அது பர்பஸா பண்ணாம அது கதைக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தனால நல்லா இருந்தது. மாதிரி பாசிட்டிவ்ஸ் எனக்கு வந்துட்டு நிறைய இந்த படத்துல நிறைய பட்டுது. நான் எக்ஸ்பெக்ட் அதாவது ரொம்ப ஓவர் ஹைப்ல இது போர் தொழில் டைரக்டர் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அது எக்ஸ்பெக்டேஷனே வந்துட்டு விட்டுறணும். தேட்டருக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் தேட்டர் உள்ள போகும்போது அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி லாஜிக் மிஸ்டேக்லாம் நான் பெருசா நோட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நோட் பண்ணா நம்மளுக்கு அது பெருசா பட்டாலுமே அது பெருசா எடுத்துக்கல. எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படம். எப்படி சொல்றது, ஒரு சில குறைகள் இருக்கு, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஒரு படமா வந்திருக்க வேண்டிய படம். இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு இந்த படம். கம்பேர் பண்ணி போர்த்தொழில் நான் பார்த்துட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பார்க்கல. ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா பார்த்தா நல்லா எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு இந்த படம்.
சூப்பர். நானும் சூப்பர். ரிவ்யூ அதே மாதிரி யாரோ சொல்லியிருந்தாங்க, யாரோ என்ன சொன்னாங்களே, என்னன்னா ஜிவியோட மியூசிக் வந்து இன்னும் நல்லா போட்டிருக்கலாம் அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கதைக்கு ஏத்த அளவுக்கு தான் வந்து அந்த படத்தோட பிஜிஎமும் வந்துட்டு நம்ம வந்து அமைக்க முடியும். இந்த படத்துக்கு நம்ம வந்து அப்படியே பயங்கரமாவும் எலிவேட் பண்ணி அப்படியே இது பண்ணவும் முடியாது. ஏன்னா கமர்ஷியல் எலமெண்ட் வந்துட்டு படத்துல ரொம்ப கம்மி. விஷால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு பிரகாஷ் ப்ரோ சொன்னதுதான் அவரோட பாயிண்ட்டை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த நேச்சுரல் ஃப்ளோல அப்படியே பண்ணியிருக்காரு. அந்த இருக்கிற ஃப்ளோக்கு அவர் வந்து அந்த ஒரு ஃப்ளோல அப்படியே கொடுத்துருக்கிற அந்த விதமும் நல்லா இருந்தது. இன்னும் அந்த கேரக்டர் மமிதாவோட கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து ஏன் பண்ணல டேரக்டர் அப்படின்னு தெரியல. அது ஸ்பாய்லர் பேசும்போது நாளைக்கு பேசும்போது அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பேசுவோம். சூப்பர். ஓகே, நானும் சொல்லி முடிச்சிடுறேன். முன்னாடி நடுவுல ஓடிட்டேன். நீங்க சொல்லவே சொல்லிட்ட பர்னி. இல்ல, நான் செகண்ட் ஹாஃப் தான் சொன்னேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ வச்சு இது சும்மா ப்ரோ. பட் ஆனா பாதி தான் சொன்னேன். அதுதான் எனக்கு வந்து செகண்ட் அப்ப ஹாஃப் வந்து அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. இப்ப எல்லாரும் போட்டு அடிச்சோன்னா அப்ப இருங்க நானும் 2 அடி அடிக்கிறேன்னு வந்துருக்காரு. அடிச்ச உடனே யார் பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். நீங்க உங்க ரிவ்யூ படிச்சேன். ரிவ்யூக்கும் ரேட்டிங்க்கும் கான்ட்ராஸ்டா இருக்கு. நீங்க அந்த ரிவ்யூக்குலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியா தானே கொடுத்துருக்கணும். அந்த ரிவ்யூக்கு இன்னும் கம்மியா கொடுத்துருக்கணும்? புரியலையே. ஆமா, நீங்க உங்க ரிவ்யூ படிச்சு பார்த்துட்டு அதுக்கு 3.5னா 3.5னா என்ன, நீங்க ஒரு குட், நான் என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச படத்துக்கு தானே அந்த அதுக்கு மேல தருவீங்க. ஆனா ரிவ்யூல அவ்வளவு அடிச்சுட்டு 3.5 கொடுத்துருக்கீங்க. அடிக்கிறது ரெண்டு 4 கொடுப்பாரு மெய்யழகன். அடிச்சேன். அந்த மமிதா கேரக்டர் அடிச்சேன். வேற என்ன அடிச்சேன்? ஒரு நிமிஷம் பரணி ப்ரோ அதை விடுங்க, நான் வந்து எப்படி உங்களை காப்பாத்தினேன் கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே இஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க எல்லாம் பரணி அதுக்கு உங்களை அடிச்சிட்டு இருந்தாங்க. இல்ல அதுல கீழே பரணி ப்ரோ, இல்ல பரணி ப்ரோட ரிவ்யூல கீழே ஒரு சூர்யா ஃபேன் வந்து பராசக்திக்கு அவர் போட்ட ரிவ்யூ போட்டிருக்காரு. அதுக்கு ரிப்ளை என்னன்னா, தம்பி போய் ரிவ்யூ பாருப்பான்னு ஏதோ ரிவ்யூ கமெண்ட் போட்டிருக்காரு. கரை ரிவ்யூ பாருப்பான்னு சொல்லி அதுக்கும் 3.5 தான் கொடுத்துருக்கேன்னு. இல்ல இல்ல, மமிதா பைஜு கேரக்டர் வந்து ஸ்டோரிக்கு பெருசா இம்பாக்ட் பண்ணல. படத்தோட செகண்ட் ஆக்ட், அதாவது அந்த இவரு கேஎஸ் ரவிக்குமார் வர சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மெலோட்ராமாட்டிக்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் டிராபேக். இந்த ஃபிளாஸ் எல்லாம் தாண்டி இது ஒரு செகண்ட் ஆக்ட் ஃபெல்ட் ட்ராமாட்டிக்னு போட்டிருக்கீங்களா? ஆமா, செகண்ட் ஆக்ட்னா அந்த கேஎஸ் ரவிக்குமார் வர சீன்ஸ் தான் ப்ரோ. ஆமா ஏங்க, அது ரொம்ப மெலோட்ராமாட்டிக் தாங்க அது. எப்பா நான் என்டையர் செகண்ட் ஹாஃபையும் அடிச்சீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே, செகண்ட் ஹாஃப் இல்ல, செகண்ட் ஆக்ட். செகண்ட் ஆக்ட் இந்த கேஎஸ் ரவிக்குமார் இன்ட்ரோல இருந்து. அதுதான் நான் சொல்றேன். எனக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அவ்வளவு மோசமா தோணல. எனக்கு எங்க மோசமா தோணுச்சுன்றது வந்துட்டு ஒன்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஃபேஸ்ல வந்துட்டு மூவ் ஆகும் படம். இதை முடிச்சுட்டேன், இது இன்னும் முடியல அப்படின்றப்போ அடுத்த ஒரு ஃபேஸ்க்கு மூவ் ஆகுறப்போ அங்கதான் எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அது கதைக்கு தேவைன்றப்ப அப்புறம் எண்ட்ல போறப்போ அது இதா நடக்கிறப்ப நான் லாஜிக்கலா இதா இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பெரிய ஸ்டார் படம்ன்றதுனால இப்படிதான் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ அது எனக்கு பெரிய இதா தெரியல. ஒரு என்ன சொல்ல, போட்டு குத்துற அவனை அந்த மாதிரி அந்த படத்தை குத்தி கொள்ற அளவுக்கு எனக்கு தோணல. எனக்கு அந்த ஃபிளாஸ் இருந்துச்சு, ஃபிளாஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த ஃபிளாஸ் எல்லாம் தாண்டி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஓகே 3.5 வர்த்தான படம் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற எதுவும் இல்லை. எனக்கு டீசென்ட் டு குட் அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. சரி ஓகே, நல்ல படம், அவ்வளவுதான். எனக்கு வந்துட்டு உண்மையிலே சொல்றேன், ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் அந்த இன்ட்ரோ பிளாக், செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ஹோல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குங்க, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சீரியஸா நான் வந்துட்டு ஏன்னா நான் எனக்கு ட்ரெயிலர் பார்க்கல. எனக்கு எந்த சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல போன் ரிங் ஆகும், பெல் அடிக்கும், போன் ரிங் ஆகும். ஓகே ஓகே, போதும் போதும் போதும். ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஸ்பாய்லர்லாம் இல்ல. சோ அதுதான் அந்த ஹோல் சீக்வன்ஸ்மே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இன்னொன்னு, எனக்கு ஜெயராம் கேரக்டருமே வந்துட்டு எனக்கு சர்ப்ரைசிங். ஏன்னா நான் ட்ரெயிலர் பார்க்கலான்றது அவர் என்ன கேரக்டர் வருவாரு, அந்த இது என்ன சொல்ல, எல்லா கேரக்டருக்கும் இருக்கிற ஒரு ஷேட்ஸ் இருக்குல்ல, ஸ்லோவா ரிவீல் ஆகுறது. ஆக்சுவலா பரணி ப்ரோ ஜெயராம் கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மாவன் ப்ரோக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 பேர் உட்காந்துட்டு அதை லீக் பண்ணி விட்டாங்க படம் ரிலீஸ் முன்னாடி. அது என்ன மாதிரி ரோல்? நல்ல வேலை. அந்த 3 பேரை தயவு செஞ்சு இந்த மாதிரி பார்க்காதீங்க கைஸ். இந்த மாதிரி ஏதாவது அவங்கதான் இதுக்கு முன்னாடி மிஸ்டர் எக்ஸ்க்கும் ஒரு இதை லீக் பண்ணி விட்டாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே, கௌதம் கார்த்திக் வில்லன். ஆமால, இங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க.
இன்னமே ஓகே. நம்ம தான் வரணும் போல காப்பாத்த. நம்மளையே கரெக்ட்டுடா. சக்தி பிலிம் ஃபேக்டரி கிட்ட இருந்து ஒரு ஆள் காப்பாத்தணும். இதை நம்ம வந்து காப்பாத்துறதா என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆனா நீங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், அதான மெய்யழகன். இல்ல நான் மாவீரன், நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கணும் விஷால் ப்ரோ? எனக்கு இன்னும் அரசன் வேற என்ன ஆகும்னு தெரியல. அதை நினைச்சு பயமா இருக்கு. இல்ல நீங்க முதல்ல 14க்கு முதல்ல பூஜை போடுங்க, அப்புறம் அரசனுக்கு வருவோம். 14ல போயிட்டு 14ம் பெற்று பெருவாழ் வாழ்கன்னு நீங்க வாங்க, அப்புறம் நாங்க வரோம் பொறுமையா. சரி பிரகாஷ் மாவீரன். ப்ரோ, இந்த பெட்டி ஜூன் 4 கன்ஃபார்மா? இந்த தடவையாச்சும் வந்துருமா கன்ஃபார்மா? அப்படி போட்டிருக்காங்க. ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. பெட்டி ஜூன் 4 கன்ஃபார்மாவா? ஆமா, தெலுங்கு ட்ராக்கர்ஸ் எல்லாம் இன்னைக்கு அப்படிதான் போட்டிருக்காங்க. சரி அதை விடுங்க. மாவீரன் எனக்கு தெரியல, கருப்பு மேல லைட்டா டவுன் ஆகுது என்னோட ஹைப்பு. ஆகலைன்னா தான் அப்பா பாசிட்டிவ் சந்தேகப்படணும். தான். ஆனா எந்த இதுவும் பட வேண்டியது. இப்போ அனானிமஸ் லிசனர்ல இருந்து கோபாலகிருஷ்ணன் ப்ரோ வருவாரு. அண்ணா வணக்கம் அண்ணா. ஓ இப்ப தெரியுதுங்க எப்படி அவரு டக்கு டக்குன்னு வராருன்னு. இதுதான் ட்ரிக்கா? நானும் சரி, திடீர்னு எப்ப என்ன ரிவீலுக்கு அப்புறம் டவுன் ஆயிடுச்சு பரணி ப்ரோ? இப்போ ரீசெண்டா நிறைய ரிவீல்லாம் த்ரிஷா நடந்துச்சு. வீடியோ பார்த்துன்னு நினைக்கிறேன். ரிவீல் தாண்டி கிடையாது அது. ஒன்னு 2 பேர் சொன்னாங்க. சாணக்கியாவோட எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு பிரகாஷ் அண்ணா, கொஞ்சம் வாங்க அதை பத்தி பேசுவோம். மதனும் இருக்காரு. அதுல கருப்பை பத்தி இல்லாம சொல்லியிருக்காங்க. அதுல ஏங்க கருப்பை பத்தி சொல்றாங்க? சாணக்கியா எக்ஸிட் போல்ல இல்ல இல்ல பரணி ப்ரோ சொன்னார்ல, 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. விஷால் ப்ரோ சொல்றாரு டேரக்டா திங்கக்கிழமை போயிருவோம் விடுங்க. அதெல்லாம் இப்ப எக்ஸிட் போல் பத்தி இப்ப பேசி ஒரு விஷயம் சரி ஓகே சிறப்பு. ஆனா கொஞ்சம் நேத்து மதன் ப்ரோ சொன்னார்ல, அதான் தெளிவு. 11 மணி போல போட்டுருங்க. நான் காலைல ஸ்பேஸ் போட்டுருவேன். காலைல எனக்கு தெரிஞ்சு 8-8:30 போட்டுருவேன் நினைக்கிறேன். சீக்கிரமே போய் 8 மணிக்கு போட்டு யூஸ் இல்ல. 8 மணிக்கு போட்டு யூஸ் இல்ல. ஒரு 8:30 மணி 8:45 போடுவோம். சூப்பர். அப்பதான் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி போனா நல்லா இருக்கும். 8:30 மணிக்கு போடுவோம் பிக்சரா. இந்த ஒரு சிலர் யாருன்னு எனக்கு டிஎம் பண்ணிருங்க பரணி ப்ரோ. யூடியூப்ல அந்த இல்ல இல்ல இந்த இந்த இது இப்போ நான் சில பேர்கிட்ட பேசுவேன்ல, படத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி சோர்ஸ், அவங்க படத்துல இருக்கவங்களே படத்தை பத்தி நெகட்டிவா சொல்லுவாங்க. படத்துல இருக்கவங்க இல்லங்க, ஃப்ரெண்டுங்க. ஓகே ஓகே. 2 எஸ்கேப் ஆன உள்ள இறக்கி இருக்கீங்க போல. இல்ல அவங்களுக்கும் படத்துல ஒர்க் பண்ணவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சில டைம் அவங்க சொல்றது ஓவராலும் ஓகேவா இருக்கும். நீ என்கிட்ட வந்துட்டு நல்லா இருக்காதுன்னா சொல்லல, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே பரணி, அப்படியே சேயோனோட இன்சைட் ஷூட்டே போல சும்மா இருங்க விஷால். அப்படி ஓகே பரணி ப்ரோ அக்டோபருக்குள்ள முடிச்சிருவாங்களா அத? இல்ல வாய்ப்பு கம்மி தான். புஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அரசன் சொல்ல வருமா வீரன்? அரசன் வருமா? நான் 3 படம் கெஸ் பண்ணேன். இது அக்டோபர்ல வராது, தலை படம் தீபாவளிக்கு வராது, தலைவர் படம் பொங்கலுக்கு வராது. 3மே கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இல்ல அரசன் வருமான்னு கேட்டீங்களே, ஃபர்ஸ்ட் அரசன் வருமா? நீ ஐயா வருயா வேடா, நான் தழுக்க வாயில வார்த்தைகள் வருது. சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த நட்சத்திரம் என்னாச்சு? அதாவது கண்ணு கெட்டுற தூரத்துல இருக்கா? துருவ நட்சத்திரமா? அதுதான் சொல்லிட்டாங்களே கோர்ட்ல ஜூன் 15க்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 4 இல்ல மார்ச் 28 வந்துருவாங்க. கோர்ட் 1000 சொல்லுவாங்க பாரு. நீ ஜிவிஎம் என்ன முடிவு எடுக்கிறாரு அதுக்கு வாங்க. இந்த முறை உறுதி, வருவது உறுதி. தேதி என்ன பிரகாஷ் ப்ரோ? பின்னர் அறிவிக்கப்படும். எங்க கூட வர சொல்லுங்க, ஜாலியா இருக்கும். மெய்யழகன், உங்களுக்கு இப்பதானே ஒரு நல்ல டேட் கிடைச்சிருக்கு. சும்மா இருக்கு. திடீர்னு நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? துருவ நட்சத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? சாமரியா, நல்ல சோலோ டேட், நல்லா ஜாலியா வாங்க, ஜம்முன்னு அள்ளிட்டு போங்க. இல்ல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தனுஷ் கமர்ஷியல் பிலிம் பண்ணணும்னு, எனக்கு அவர் காமெடி பிலிம் பண்ணணும்னு தோணுது. மொரட்டு வைப்பா இருக்கும் எனக்கு. இந்த ஏங்க அன்னைக்கு இது பார்த்தேன் பாரு, நீ திருவிளையாடல் ஆரம்பம், ஆஹா ஜாலியா போச்சுங்க அந்த படம். அந்த மாதிரிலாம் இப்ப பண்ணவே மாட்டாரு. வீதி எங்கும் வாசனை வருது. அது ரொம்ப சீரியஸ் ஜோன்ல போயிட்டாரான்னு இருக்குங்க. படம் ஃபுல்லா வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா ஆக்சுவலா சிம்பு ஃபேன் ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான். அதை நிறைய தனுஷ் ஃபேன்ஸே லைக் பண்ணி ஆர்டி பண்ணியிருந்தாங்க. அந்த போக்கிரி டெம்ப்ளேட் பட்டாசு படத்தை போட்டிருந்தாங்க. எனக்கு அதாங்க ஆச்சரியம். ஐயோ
கேட்கறத கேட்கற திருவிளையாட ஆரம்பம் கேட்கலாம், தேவதை கண்டீர் மாதிரியாச்சும் கேட்கலாம், பண்ணு அப்படி பண்ணுன்னு போயிட்டா இல்ல எங்கேயோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு பட்டாசு படத்தை எதுக்கு கொண்டு போட்டாருன்னு தெரியல எனக்கு. இல்ல ப்ரோ, இந்த போக்கிரி படத்துல ஒரு டெம்ப்ளேட் ஒரு நிறுத்து, இந்த தருதைங்களோட சுத்துறதை நிறுத்துன்னு எல்லா படத்துலயும் எலோ விட்டு இந்த மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கிறத நிறுத்து அப்படின்னு போட்டிருந்தோம். அதை நிறைய தனுஷ் ஃபேன்ஸே லைக் பண்ணி ஆர்டி பண்ணியிருந்தேன். இல்ல இது ஒரு ஸ்பாயிலர் அலர்ட்ல வரும், இல்ல நாளைக்கு அதை பத்தி பேசிடுவேன். எனக்கு வந்துகிட்டே இருக்கு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஞாபகப்படுத்த வருது எனக்கு. நாளைக்கு பேசுறேன். நாளைக்கு சொல்றேன். மீம் பாத்தீங்களா ஸ்பாயிலரோட? மீம் இல்லைங்க, வேணா அது எதுல எல்லாமே ஸ்பாயிலர் தான். நாளைக்கு பேசுவோம். எஸ் ஷுவர், நாளைக்கு பேசலாம். பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு படம் ரிலீஸ்னா முன்னாடி பேசுவீங்கல்ல, பேசுங்க. நாளைக்கு பேட்ரியாட் ஹைப் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகாதுங்க. ஏன் சும்மா இருங்க. மோகன்லால் மம்முட்டி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. எனக்கு பரணி ப்ரோ, அதனாலதான் அன்னைக்கே நான் சொன்னேன்ல, இப்போ மலையாள படம் அவங்க ஜோன்ல பண்ணா எனக்கு பிடிக்கும். இது நானும் மத்தவங்கள மாதிரி பண்ற மாதிரி இருக்காது. ட்ரெய்லரே ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்க பாத்துட்டு வாங்க, நான் பொறுமையா ஓடிடில பாத்துக்கிறேன். மயூரன் என்ன மயூரன் இப்பெல்லாம் சொல்லாதீங்க மயூரன். இல்ல பரணி, நான் நாளைக்கு கன்ஃபார்மா போறேன். ஆனா உங்க ரிவ்யூ பாத்துட்டு தான். 9 மணி ஷோ போறீங்களா, எப்படி போறீங்க? பரணி ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அப்படி சொல்லாது அப்படியே கேக்குது. இல்ல விஷால் எனக்கு 9:15 ஷோ போடுன்னு ஆசை விஷால். பட் நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு. பட் ஆனா நான் 9:15 ஷோ போலனாலும் அடிச்சு புடிச்சு பிரகாஷ் ப்ரோ வீட்டுக்கு போய் அவர் வண்டியில ஏறி உட்காந்து 10:50 ஷோக்காவது. பரணி, இன்னும் ஒரே ஒரு டவுட், ஆஃப் டாபிக் தான். இப்ப நீங்க 9 மணி ஷோ போல கண்டிப்பா கேரளால சில பேர் பாத்துருவாங்க. நான் யாரை ட்ரஸ்டடா நம்புறது? யாராவது எல்லாம் பாத்துருவாரா? ஏபி ஜார்ஜ் போறாரு, அவர் யூரோப்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் போறாரு. அது சரி. பட் ஆனா அந்த எந்த ஷோன்னு தெரியல, யூரோப் டைமிங்ல எனக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு நான் ரொம்ப ஃபாலோ பண்றதுன்றது லென்ஸ்மேன் ரிவ்யூ. ஆனா அவர் உடனே போடுவாரான்னு தெரியல, மத்தியானத்துக்கு தான் போடுவாரு. அவர் ரிவ்யூ நீங்க ட்ரஸ்டபிளா இது பண்ணலாம். அவர் டீசென்ட்னு கொடுத்துட்டாலே போதும், படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே சூப்பர். பரணி ப்ரோ, கீழே ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹியர் சம் குட் திங்ஸ் அபவுட் பராசக்தி. அந்த கேங்க இன்ஃபார்மர் அந்த கேங்க. ஐயோ பண்ணா இருக்கு. இல்ல அந்த கேங்கலாம் ஒரு நிமிஷம். பிரகாஷ் அண்ணா, உங்களுக்கு தோணுச்சா பிரகாஷ் அண்ணா இன்னைக்கு? ஏன்னா நீங்க இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் நீங்க எவன் சொல்றதுக்கு நம்பி நான் அர்த்தம்லாம் இல்லைங்க. நானும் நேரத்தே சொல்றேன், பையன் பாசிட்டிவா போனா கொண்டாட போறோம். யாருக்குமே பிடிக்கல, நமக்கு பிடிச்சாலும் முட்டு கொடுக்க போறோம். பிடிக்கல, எல்லாத்துக்கும் பிடிச்சா நமக்கு பிடிக்கல. அது சில பல காரணம் பேச்சாச்சு. எனக்கு படம் நல்லா இருக்கு, நான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். நல்ல படம். ஆனா என்ன, ஒரு சூப்பரான வந்திருக்க வேண்டிய படம் கடைசி இவங்க ஒரு கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் பண்ணி அதை நிறுத்து போக வச்சுட்டாங்களோ. கூலி லெவல்ல இதெல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம் தாராளமா. அதை சொல்றேன். இது மோசமான படம் கிடையாது, எந்த படம் கிடையாது. இது எப்படின்னா இல்லங்க, அதெல்லாம் வேற கேட்டகரிங்க. அது வேற கேட்டகரி, ட்ரோல் மெட்டீரியல் கேட்டகரி. அதை விட்டுரும். இந்த படம் ட்ரோல் மெட்டீரியல் கேட்டகரி கிடையாது. இந்த படம் நல்ல படம், ஆனா சூப்பரா வந்திருக்க வேண்டிய படம். சூப்பரா வந்திருக்க வேண்டிய படத்தை இவங்க வெறும் நல்ல படத்துக்குள்ளேயே சுருக்கிட்டாங்க. நீங்க ஒரு தடவை பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம், போர் அடிக்காம போகும் எல்லாம் படம். ஆனா என்னன்னா, இந்த பெஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த பெஸ்டா இல்ல. இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கலாம். அதுக்கு அவங்க சொல்லிக்கிட்ட ரீசனும், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட ஒவ்வொன்றையும் அவங்க தப்பக்கட்டு கட்டுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கிறதும், அதுக்கு மேல கிளைமேக்ஸ்ல ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் செய்யும். அது கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாது. ஏன்னா அந்த கேரக்டர் நினைச்சிருந்தா அந்த கேரக்டரே ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு விஷயம் பண்ணிருக்கும். அதுக்கே அந்த கேரக்டர் அங்க இருக்கவே கூடாது. அது கரெக்டா வேற மாதிரி காமிச்சிருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கணும். திரும்ப கிளைமேக்ஸ்ல அது ஏதோ ஒரு வகையில அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனோம். ஏன்னா அதான் அது கேரக்டரோட ஆர்க்கே அப்படிதான். ஆனா அந்த ஆர்க்கு திடீர்னு சடனா மாறுறது இருக்குல்ல, அதெல்லாம் சினிமா அந்த கேட்டகரிக்கு உள்ள போய் நீங்க அந்த மாதிரி நம்ம இந்த படத்தை எதிர்பார்க்கல. நீங்க படம் ஃபுல்லா நீ நாட்டோட பண்றேன், பக்காவா பண்றேன், அப்படி பண்றேன்னு போயிட்டு அது கிளைமேக்ஸ்ல போகும்போது அப்படி சினிமா தரமா கொண்டு போறது செட் ஆகல. மீன்ஸ் இது மாதிரி நம்ம 100 படத்துல பாத்துட்டு இருப்பேன். அது 100 படத்துல பார்த்ததே 101 படத்துல பார்க்கல, நமக்கு என்ன இருக்கு அதுங்கிற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. பிரகாஷ் ப்ரோ, கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வாண்டடா மலையாள மூவியை ப்ரொமோட் பண்றான்,
யோ நான் பண்ணுவேன்யா, நான் யார பண்ணுவேன். சொல்றாங்க நான் பண்ணாம பரணி? யார் உங்களையா? பண்ணுவா? யோ நான் அப்படிதான் ஏங்க பண்ணுவேன். அங்க யாருமே மலையாள இல்ல. நீங்க படத்துக்கு அப்படிலாம் நான் தான் பண்றது இல்ல. நீங்க ப்ரொமோட் எப்பயும் பண்ணுவேன். ஊட்டி பரணி கிடக்கிற நீங்க வீட்டுல அப்படிலாம் சவுண்ட் இல்ல பண்றது வருது. இந்த இல்ல. பதில நீங்க சொல்லணும். பண்றதெல்லாம் இந்த கரெக்ட். இந்த இந்த பதில பண்ணணுங்கிறதுக்காக தான் பதில அந்த ஆமா, கமெண்ட் பாருங்க படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படி நான் 12, 13 வருஷம் நீங்க என்ன கேரளால சொல்லணும் இருந்திருக்கேன். அப்படின்னா இந்த படத்தை அவங்களுக்கு இந்த மீன் டைம்ல டக்குன்னு எடுக்க முடியாதுல்ல, அதனால சொல்றேன். பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து மதுரையை பத்தி பேசுறதுக்கு விஷால் இருக்கிறாரு. சசிகுமார் அப்புறம் இருக்காரு. சசிகுமார் வந்து ஏதோ ஒன்று பேசுறதுக்கு அவருக்கு இருக்கிறாரு. அந்த மாதிரி சென்னையை பத்தி வேற யார் பேசுவோம், நான் தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரி கேரளா பத்தி பேசுறதுக்கு, மலையாளத்தை பத்தி பேசுறதுக்கு நான் தான் இருக்கேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு 5 வருஷத்துல கேரளால போய் செட்டில் ஆயிருவேன். அப்படி பார்த்தா நான் கேரளாக்காரன் தானே. அப்ப நான் இப்பயே அட்வான்ஸ் ஆயிப்பேன். சில பேர் யூஎஸ் சிட்டிசன் ஆகிறதுக்கு முன்னாடியே யூஎஸ் பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்கல்ல. யூஎஸ் சிட்டிசனே நினைச்சு வாழ்வாங்க சில பேர். அந்த மாதிரி நான் வந்து கேரளால இருந்தாலும், கேரளா போய் செட்டில் ஆக போறதுனாலும் நான் மலையாளியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்ல நீங்க. 12, 13 வருஷம் அங்க இருந்து வந்திருக்கேன். அதுதான் மேஜர். அங்க நான் மலையாள படம் பார்த்து 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 அங்க தங்கி வளர்ந்து இருக்கிறதே 13 வருஷம்னா நீங்க போதி தர்மன் செட்டு தான் போல. சும்மா அறியா. 1972 அப்பப்ப உண்மையை ஒத்துக்குவார் பரணி. அப்பப்ப ஒத்துக்குவார். பாத்துங்க, 10 வயசுல தசாவரம் பாப்பாராம். 13 வருஷம் கேரளா வந்திருக்கிறாராம். பாத்துங்க, தலைவா படத்துக்கு வீடியோ ரிவ்யூ போட்டிருக்கிறாராம். அட இருங்க இருங்க, ஐயா நான் சொல்றேன். ஏன்னா 10 வருஷத்துல 10 வயசுல தசாவரம் பாப்பாரு. 2013 வந்த தலைவா படத்துக்கு வீடியோ ரிவ்யூ போட்டிருப்பாரு யூடியூப்ல. அப்புறமேட்டு 13 வருஷம் கேரளால எடுத்திருப்பாரு. இப்படிலாம் கணக்கு பண்ணி சேர்த்துங்க. அதுல அப்படி இப்படின்னு கூட்டி கணக்கு தப்பாதான் வரும். கனெக்ட் பண்ண முடியாது, ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா நான் எப்ப போனேன் எப்படி போனேன்னு தெரியாது. எப்படி போனேன்னு தெரியாதா? ஏலியனா வித்தவுட்ல போனேன். சும்மா சொன்னேன். பரணி ப்ரோ, இப்போ ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்கீங்களா, பாக்லைட் 2 ப்ராசஸ் அப்படின்னு. அது 1 பாத்துட்டீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதனால நான் பார்த்துட்டேன்னா இல்லையா ஞாபகம் இல்லை. பார்க்கலன்னா கண்டிப்பா பாக்குற மாதிரி. ஆக்சுவலா இந்த டெவில் வியர்ஸ் பிராதாவா, இது ஒரு இங்கிலீஷ் படம். ஆமா ஆமா, 2006ல வந்துச்சு. அது ஏதோ கிளாசிக் படமாமே. பார்ட் 2 வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சாரி, இன்னைக்கு நைட் ப்ரீமியர் ஷோ, பெய்ட் ப்ரீமியர் ஷோ. நாளைக்கு வந்து ஃபுல்லா ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு புக்கிங்ஸ் இருக்கு மாதிரி எனக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. சரி பரணி, இப்பதான் நீங்க கமெண்ட் படிச்ச மாதிரி நானும் கமெண்ட் படிச்சேன். என்ன எத்தனை பேர் கேட்டுக்கிறாங்க, ரீரிலீஸை பத்தி நாளைக்கு அப்டேட்ல ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? என்ன அர்த்தம்? இத்தனை படம் ரீரிலீஸ் ஆகுது. சரி பரணி ப்ரோ, நீங்க இப்போ இந்த கேடி தி டெவில் இன்னைக்கு ஒரு படம் வந்துச்சு, மாவீரன் ப்ரோ, அங்க எப்படி இருக்கு ரிசப்ஷன்? ஆட மெய்யலகன் இருங்க, மெய்யலகன் பரணி ஒருத்தவங்க கேள்வி கார்னர் பண்றான். இப்ப வந்து கேடி சிடின்னுட்டு ஏகே படம் ரீரிலீஸ், அதை சொல்லல பரணி. 3 படம் ரிலீஸ் ஆகுதான். நீங்க அதுக்கு அப்டேட்ல சொல்லும்போது சொல்ல மாட்டீங்களா அப்படி கேக்குறாரு. வாயில வராது எனக்கு தெரியாது. நான் இது 2 தானே தெரியும். பில்லா ரன் சுட்டு 3 நாளா போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க அப்டேட்ல ஏன் சொல்லலன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மன்னிச்சிருங்க. பார்த்துட்டேன்னு போஸ்ட் பார்த்து 2 போஸ்ட் பார்த்து ஞாபகம் வர அளவுக்கு ஆக்கி விட்டாரு. இது இல்லத்த சாரி சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். சும்மா டெஸ்ட் பண்ணுங்கதான். அடுத்து வேற என்ன மெயில் இப்ப சொல்லுங்க. கேடி ரிசல்ட் என்னாச்சு? மாவீரன் தான் தெரியும் அங்க எப்படி இருக்கு கேடி இது ரிசப்ஷன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொன்னாங்க. மாவீரன் நீங்க சொல்லுங்க. அவ்வளவு கூட இருக்காது. அவ்வளவு கூட பரணி என்னாச்சு? டோட்டலா முடிச்சா அந்த படம் கேடி? நான் ரிவ்யூ 2-3 ரிவ்யூஸ் பார்த்தேன் ட்ரஸ்டபிளா கொஞ்சம், அதனால நான் சொன்னேன். அதான் மாவீரன்ட்ட கேக்குறேன். அவ்வளவு கூட இருக்காதுன்றாரு. என்ன கதை? நான் வந்து மதுரைக்கார ஒரு தடவை தான்டா ஏமாறுவான்னு அந்த மார்டின் படத்துக்கு போயிட்டு வந்ததே போதும். இந்த படத்துக்கு பொதுவா ரிவ்யூஸ் எப்படி வருது அப்படி கேக்குறேன். இல்ல ப்ரோ, நான் எதுவுமே கேள்விப்படல. ட்ரெய்லர் ஒன்னு பார்த்தேன், அந்த ட்ரெய்லரே பார்க்க முடியல. ஆனா கேவியன் தான் பாவம், உண்மையாலுமே பாவம். சரி பரணி, ஒரு கால் வருது, கூப்பிட்டு இருக்காங்க, கேட்கலாம். முடிச்சிடலாமா? நாளைக்கு பேட்ரியட் ஓகே, நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு ஸ்பாயிலர். ஆமா, பேட்ரியட் ரிவ்யூ பிளஸ் வந்து சீதா பரணிக்கு ஃபர்ஸ்ட் உடம்பு சரியாச்சுன்னு பாருங்க. உடம்பு சரியாட்டு ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து திருச்சிக்கு வர மாதிரி முன்கூட்டியே கால் பண்ணுங்க. நான் என் டிக்கெட் அவுட்ட கொடுத்து நம்ம ஒண்ணா போகலாம். ஓகே 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 பாய். நாளைக்கு ஸ்பாயிலர் ரிவ்யூ பிளஸ் வந்து பேட்ரியட் ரிவ்யூ சந்திப்போம். பை. எல்லாரும் பேட்ரியட் படம் பாருங்க, ஜாலியா இருக்கு. பை பை. தேங்க்ஸ். பாஸ் என்கிற பாஸ் வந்து பையன் குண்டு பையன் ஒருத்தர் அஸ்வின் இருப்பாரு. அவருக்கு கும்கி அஸ்வின் எல்லாத்தையும் டியூஷன் போங்க, உள்ள படிக்க போங்கன்னு மிரட்டி அனுப்புவாரு. அந்த மாதிரி மிரட்டி வழிமறி எல்லாம் பண்ணி
பரணி எல்லாத்தையும் அனுப்புறாரு படத்துக்கு. மிக்ஸ்ட் ரிவ்யூஸா ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. ஓஹோ, அதுக்காக தான் நீங்க மிக்சரா சொல்றீங்களா? இல்ல நிறைய மிக்ஸ்டா வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு யாராவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இதெல்லாம் ரொம்ப மிக்ஸ்டா வருது ஒரு மாதிரி செகண்ட் தாட் டைலமால இருப்பாங்க சில பேர், பார்க்கலாமா வேணாமான்னு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் மேபி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் ஒர்க் ஆகலையே தவிர ஃபிளாஸ் இருந்தாலும் அது ஒரு டீசென்ட் டு குட் ஃபிலிம் தான். இவ்வளோ பேசி கேட்டிருப்பீங்க. நாளைக்கு பார்க்கலாம்.